بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. அன்பிற்குரிய பெரியவர்களே, சகோதரர்களே, எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவின் நல்லடியார்களே, இன்றைக்கு தகடு தாயத்து என்ற தலைப்பு. அதாவது திருமறை குர்ஆன் வசனப்படியும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கூற்றுப்படியும், அதாவது இஸ்லாமிய அடிப்படையில் பேய் என்ற பேச்சுக்கே இடமில்லை. அப்படி ஒரு ஆத்மா, எந்த ஒரு ஆத்மாவும் இறந்த பிறகு அல்லாஹுடைய கண்ட்ரோலை விட்டு நீங்கி வெளியே வர முடியாது. அதுல இன்னொரு சமாச்சாரம் என்னன்னு சொன்னா, இந்த தகடு தாயத்து கட்டுகிறார்களே, அதாவது பேயை தடுப்பதற்காக, பேயை விட்டு தங்களை காத்துக் கொள்வதற்காகத்தான் இந்த தாயத்தை கட்டுறோம்னு சொல்லி நம்புறாங்க. எப்ப பேயே இல்லைன்னு ஆயிடுச்சோ அந்த தகடு தாயத்துக்களை பேய்க்காக என்ன செய்ய முடியாது, கட்ட முடியாது. அதனால வணங்கி போச்சு. அடுத்தபடியாக இந்த தகடு தாயத்து கட்டுதல் செய்வினை என்ற பெயர்ல கட்டுவாங்க. செய்வினையை தடுப்பதற்காக, அல்லது நோயை நீக்குவதற்காக, அல்லது வறுமையை போக்குவதற்காக, இப்படி பல காரணங்களால் இன்றைக்கு தகடு தாயத்துகள் கட்டப்படுகிறது. செய்வினா என்ன? திருமறை குர்ஆன்ல செய்வினை என்று முஸ்லிம்கள் சொல்லக்கூடிய அந்த வார்த்தைக்கு சிஹ்ர்னு சொல்லப்படும். சிஹ்ர் முஸ்லிம் சமுதாயம் அதை செய்வினை சொல்லிட்டு இருக்குது. செய்வினை என்று இஸ்லாமியர்கள் நம்புவது என்பது வேறு, திருமறை குர்ஆன் அந்த சிஹ்ர் என்பதை சொல்ற விதம் வேறு. முஸ்லிம்கள் நம்புறாங்க செய்வினை சொல்லி. அப்படி ஒரு செய்வினை இருப்பதாக திருமறை குர்ஆனோ ஹதீஸோ நம்மளுக்கு போதிக்கிற அப்படி இருக்க முடியாது. ஏன் அப்படி இருக்க முடியாதுன்னு சொன்னா, அந்த செய்வினைன்னு சொல்லிக்கிட்டு அல்லாஹ்வுடைய பவர் அதுல இருக்கிறதா, அல்லாஹ் மாதிரி செய்யற மாதிரி ஒரு செயல், சில கற்பனைகள் அதுல இருக்கிறதுனால அப்படி இருக்க வாய்ப்பே இல்லை. செய்வினா என்ன நினைக்கிறாங்க, அதாவது ஒருவனுடைய முடிய, அல்லது அவனுடைய உடுத்தின துணி, அவன் சாப்பிட தட்டு, இந்த மாதிரி சில பொருள்களை எடுத்துக்கிட்டு எங்கேயாவது சில இடங்கள்ல ஒரு மாதிரியாக மந்திரிச்சு வச்சுட்டோம்னு சொன்னா ஒருவனை முடக்கி விட முடியும் அப்படின்னு தான் செய்வினை நம்புறவங்க சொல்றாங்க. அப்படி ஒரு ஆளை முடக்க முடியுமா? அது சாத்தியமா? சாத்தியமா என்றால் நிச்சயமாக இல்லை. அறிவு ரீதியாக கூட ஏற்றுக்க முடியாத சமாச்சாரம் அது. ஒருத்தனை அப்படி முடக்க முடியும்னு சொன்னா, ஏன் உலகத்தில் எவ்வளவு பெரிய பிரச்சனை இருக்குது. உதாரணம், ஒரு ஆளை என்ன முடக்கிற முடியும்? ஏன் கையை கால விளங்காம ஆக்கிற முடியும்? என்ன செயலிழக்க செய்ய முடியும்? அதான் முடக்கிறதுன்ட்டு. என்ன செயலிழக்க செய்ய முடியுங்கிற ஒரு சக்தி ஒருவன் இருக்குமான, அதாவது செயலிழக்க செய்யறதுன்னா ஒருவனை டச் பண்ணி சம்பந்தப்படுத்தி தொட்டு செய்யலாம். ஒருவனுக்கு ஒரு மயக்க ஊசியை போட்டு, அல்லது ஏதாவது விஷப்பொருளை ஏதாவது கொடுத்து, அல்லது அவன் நரம்புல முக்கியமான இடத்துல அடிச்சு இந்த மாதிரி செயலிழக்க செய்யலாமே ஒழிய, எங்கேயோ இருந்துகிட்டு ஸ்கட் அனுப்புற மாதிரி அப்படிதான் அர்த்தம். செய்கிறான இங்க இருந்து அவர் ஸ்கட் அனுப்புவார். அந்த ஸ்கட் ஸ்கட்னா ஸ்கட்டாவது கண்ணுக்கு தெரியுது, அல்லது அது ஒரு வகையான ஒரு பொருளா இருந்தா கூட ஒரு பொருளை உண்மையை தெரியுது. இது அப்படிலாம் கிடையாது. சும்மைய முடிய ஒரு தட்டை கிட்ட ஒரு இடத்துல தோண்டி வைப்பாராமா. இதனுடைய எஃபெக்ட் ஸ்கட் மாதிரி அவனை போய் அடிக்கும். அப்படி அடிக்கும் பொழுது நீ என்ன செய்யணும்? தகடுதாயத்து மாதிரி ஒரு ஸ்கட்டை வச்சுக்கணும். டக்குன்னு ஒரு தடுப்பு ஓடி போயிடும் அப்படி நினைச்சிட்டு இருக்கான். அதான் நீங்க நம்பப்படுது. இந்த ஒரு சக்தி மனிதனுக்கு அல்லாஹ் கொடுக்கல. பொருளை நேரடியாக செய்யலாம். ஒரு விஷப்பொருளை அனுப்பி ஒருத்தனை போய் பாதிக்க செய்யலாம். இந்த மாதிரி செய்வது சாத்தியம்னு சொன்னா என்ன ஆகும்? என்ன செஞ்சிருக்கலாம்? எதுக்கு நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டு, எழுதிக்கிட்டு இந்த பாடுபட்டு கஷ்டப்பட்டு நம்ம பல பிரச்சனைகள் நம்ம நாட்டில் சந்திக்கணும்? ஈஸியா இந்த அத்வானிக்கு, வாஜ்பாய்க்கெல்லாம் அற்புதமா செய்ய வச்சுட்டு ஒரு பெரிய 4 அஜத்தை, பெரிய அஜத்தை கூப்பிட்டு, என்ன அஜத்து 100க்கு 50 பண்ணி கஷ்டப்பட்டு இருக்கீங்க, என்னங்க 2 கோடி ரூபாய் பிடிக்க மொத்தமா கலெக்ஷன் பண்ணி எல்லாம் தானே? அப்படி செய்ய முடிஞ்சா, செய்ய முடியாதுன்னு விளங்குது. பெரிய பெரிய அஜத்தெல்லாம் இருக்குதானே, செய்ய வேண்டியதானே? ஏன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏப்பா இவ்வளவு கஷ்டப்பட்டு போர்கள், கஷ்டப்பட்டு துன்பம், துயரங்கள் எல்லாம் பண்ணிட்டு இருக்கணும்? ஒரு சின்ன செய்வினை, ஒரு இதை இடத்துல வச்சு சிம்பிளா செய்து விட்டா, அவன் எங்க இருந்து போருக்கு வர்றான், இந்த பக்கம் காலை எடுத்து வச்சா வராது, கால் சிக்கன் நின்னுக்கிறோம். செய்வினையில வச்சிருக்காரு. இந்த மாதிரியான மேஜிக்கல், சில மேஜிக்கா காட்டிட்டு செய்யறாங்களா இல்லையா? மந்திரங்கள், தந்திரங்கள் சொல்லி, தந்திரங்கள் தான். இதை மந்திரங்களாக வைத்துக் கொண்டு இப்படி செய்ய முடியாது. அதே சமயத்தில்
இந்த செய்வினை செய்ததாக சில புகார் ஹதீஸ்கள் இருக்குத அப்படின்னா பல பேர் சொல்லிட்டு இருப்பாங்க. அதாவது அல்லாஹ்வுடைய சொல்லுக்கு அடுத்து நம்மளுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லு அல்லாஹ்வுடைய சொல்லுக்கு அடுத்து நம்ம உயிர், அது சந்தேகம் கிடையாது இல்லையா? அதான் ஹதீஸ்கள் நம் உயிரை விட மேல என்று சொன்னால் ஹதீஸ்களை விட மேல குர்ஆன், அதை விளங்கணும். நம்முடைய உயிரை விட மேல ரசூலுல்லாஹ்வுடைய சொல்லு, ரசூலுல்லாஹ்வுடைய சொல்லை விட மேல எது? அல்லாஹ்வுடைய சொல்லு, அதை விளங்கணும். இதுல அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுயமா சொல்லிட்டாங்களா, அவங்க இஷ்டத்துக்கு சொன்னாங்களான்னு ஒரு சந்தேகம் வரும். அப்படி நம்ம சொல்ல வரல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக ஒரு விஷயம் வந்து, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக ஒரு விஷயம் வந்து அதுக்கு நேர் முரணாக திருமறை குர்ஆன் ஒன்றை சொல்லுமானால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது தப்புன்னு சொல்லல, இப்படி ரசூலுல்லாஹ் சொல்லலங்கறோம். அதைத்தான் பாயிண்டா வழங்கணும். ரசூலுல்லாஹ் அப்படிதான் சொன்னாங்க, ரசூலுல்லாஹ் சொன்னது தப்பு, அல்லாஹ் இப்படி சொல்லியிருக்கான் அப்படி சொல்லல. நம்ம நல்லா கவனிச்சுக்கணும். அப்படி சொன்னா என்ன ஆகும்? அல்லாஹ்வுடைய சொல்லுக்கு மாற்றமா அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார் ஆயிரும். அப்படி சொல்லவே மாட்டாங்க. சொன்னா என்ன வருது? இந்த நபி அவர் இஷ்டத்திற்கு சொன்னால் நாடியின் நரம்பை தரித்து விடுவேன் அல்லாஹ் சொல்றான்னு நம்ம சொல்றோமே. வலவ் தகவல் அலைனா பாடல் அகாவில் லாஹனா மின்ஹு பில் யமீன் சும்ம லகதனா மின்ஹு வதீன். இவர் சுயமாக ஒன்றை சொல்வாரேயானால் அவருடைய நாடியின் நரம்பு தரிக்கப்படும், வெட்டி போடுவேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அப்ப அல்லாஹ்வுடைய சொல்லுக்கு மாற்றமாக நபிகள் பெருமான சொல்லுவாங்களா? சொல்லிருந்தா அல்லாஹ் விட்டுப்பானா? அப்ப நிச்சயமா சொல்லல. வேற என்ன? ஏதோ ஒரு கோளாறு அந்த செய்தியில் இருக்கிறது, என்னன்னு தெரியல, அவ்வளவுதான். சில கோளாறுகள் இருக்கும். உதாரணமாக அப்ப அப்படி பார்க்க போனா குர்ஆன்ல சிஹ்ரின் வரத்தான செய்துமாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சிஹ்ர் வைக்கப்பட்டுச்சு. அப்படி ஒரு கனவு கண்டு என் தலைமாட்டில் ஒரு ஆள் வந்து நின்னாரு, கால் மாட்டில் ஒரு ஆள் வந்து நின்னாரு, இவர் இந்த கிணத்துல இவருக்கு இப்படி ஒரு யூதம் வந்து சிஹ்ர் வச்சுட்டான், இப்படிங்கிற ஹதீஸ் எல்லாம் இந்த செய்திகள்லாம் புகார்ல இருக்குது. அப்ப இது குர்ஆன்ல வந்து சிஹ்ருங்கிற வார்த்தை வருது. குர்ஆனை பொறுத்த மட்டும் சிஹ்ருங்கிறத எதுக்கு பயன்படுத்துறான்னு நம்ம பார்த்துட்டு அந்த ஹதீஸ் நம்ம ரெண்டாவது பார்ப்போம். அல்லாஹ் ஜல்ல தஆலா சிஹ்ரை பத்தி குர்ஆன்ல பல இடங்கள்ல சொல்லி காட்டுறான். அதுல ஒரு இடம் தான் எதுன்னு சொன்னா, அதாவது சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் விஷயமா ஒரு குர்ஆன்ல ஒரு வசனம் வரும். ஹாரூத் மாரூத் என்ற இரண்டு ஷைத்தான்கள் சிஹ்ரை கற்றுக் கொடுத்தார்கள் ஒரு வசனம் வரும். அதாவது 2வது அத்தியாயம் 102வது அத்தியாயத்துல 102வது வசனம். அதுல அல்லாஹ் சொல்றான், فَيَتَعَلَّمُونَ مِنْهُمَا مَا يُفَرِّقُونَ بِهِ بَيْنَ الْمَرْءِ وَزَوْجِهِ. அந்த செய்வினையை கொண்டு, சிஹ்ரை கொண்டு, அப்படி சிஹ்ருக்கு நம்ம அப்புறம் அர்த்தம் சொல்லுவோம். சிஹ்ர் தான் செய்யணும்னு நினைச்சிருக்காங்க மக்கள். அந்த சிஹ்ரை கொண்டு அவர்கள் கணவன் மனைவிக்கிடையில் சண்டையை ஏற்படுத்தினார்கள், பிரிவை ஏற்படுத்தினார்கள். ஒமாஹும் பிதார்ரீன பிஹி மின் அஹதின் இல்லா பிஇذنில்லாஹ். அப்படி ஏதாவது அவர்கள் பிரிவு ஏற்படுத்துவது கூட அல்லாஹ்வுடைய விருப்பப்படி உத்தரவுப்படி தான் நடக்கும், ஒரு சண்டை சச்சரவு வந்தா கூட. அப்ப இந்த சிஹ்ரை வைத்து அவர்கள் செய்த மிகப்பெரிய காரியம் என்னன்னு சொன்னா, கணவன் மனைவிக்குள்ள சண்டை சச்சரவு ஏற்படுத்துறது. அதாவது ஒரு குரூப் ரெண்டா பிரிக்கிறது, அண்ணன் தம்பிக்குள்ள சண்டை ஏற்படுத்துறது, குடும்பத்துக்குள்ள குழப்பத்தை ஏற்படுத்துறது அப்படின்னு அந்த வசனத்துல அல்லாஹ் சொல்றான். وَيَتَعَلَّمُونَ مَا يَضُرُّهُمْ وَلَا يَنفَعُهُمْ. அந்த சேவனையால் அவர்கள் எந்த பிரயோஜனத்தையும் அடையவில்லை, அவர்களுக்கு அது கெடுதியத்தான் தந்ததே தவிர எந்த பயனும் தரவில்லை அப்படின்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். இது சிஹ்ர்னு சொல்லி. அப்ப இது சிஹ்ர்னா என்ன? சிஹ்ரை பற்றி திருமறை குர்ஆன்ல இப்படி வரக்கூடிய வசனத்துக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொல்றாங்க, இன்ன மினல் பயானி லசிஹ்ரா. பேச்சுல கூட சிஹ்ர் இருக்குங்கறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சிஹ்ர்னா தன்மையப்படுத்துதல்னு வச்சுக்கிடுங்க. பேச்சின் மூலமாக ஒருத்தனை ஏமாத்துறது, அதான் சிஹ்ர். சிஹ்ர்னா என்ன? பேச்சின் மூலமாக ஒருத்தனை ஏமாத்த முடியும்ல. குர்ஆன் வசனத்தையோ நபிகள் பெருமாள் சொல்ல ஏமாத்த இயலாது. என்னுடைய பேச்சு திறமை வச்சுட்டு ஒரு உண்மையை லேசா அப்படி மறைச்சு என்ன செய்ய முடியும்? ஏமாத்திர முடியும். அப்படி ஏமாத்தாங்க மக்கள் நிறைய பேர் அரசியல்வாதி பின்னால போறான். கருணாநிதி எவ்வளவு ஏமாத்திருக்கிறார். நம்ம தகப்பனார் நம்ம அத்தாவுடைய காலத்தை நினைச்சு பாத்தீங்கன்னா அவர் பேசாத பேச்சை பேச்சில் நம்பிடும். சில வார்த்தை ஜாலங்களை போட்டா இவர் மிகப்பெரிய கடவுளுக்கு ஈக்குவலா நினைக்க ஆரம்பிச்சிடும். அதாவது சும்மா ஒரு பேச்சு திறமையை தவிர இதன் மூலமாக மக்களை கவரலாமே ஒழிய கதைக்கு உதவாது. அதை விளக்கணும். இந்த பேச்சுக்கள் ஒரு பயனை தராது, ஒரு பெரிய ஒரு தெளிவை ஒரு மனிதனுக்கு நேர்வில் காட்டுதலை சிந்தனையை தராது. இது என்ன செய்யணும்? அவன் பேச்சு திறமை இருக்கு, அந்த பேச்சு திறன்ல ஒண்ணு உழுந்துட்டான்னு வைங்க, இப்படி ஒரு மனிதனை என்ன செஞ்சிட முடியும்? கெடுத்துட முடியும், உண்மையின் பக்கம் போகாம ஆக்கிட முடியும். இதுக்கு தான் சிஹ்ர்ங்கறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பேச்சுல எப்படி சிஹ்ர் செய்ய முடியும்? இப்படிதான் பல மக்கள்
நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் பல நபிமார்கள் இப்படித்தான் சொல்லியிருக்கான். குர்ஆன்ல நீங்க பாருங்க. இது எப்பூலும் வாலிமூன இன் தத்தபிஉன்ன இல்லா ரஜுலம் மஸ்ஊரா அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அதாவது வைதா துத்னா அலைஹிம் ஆயாத்னா பையினாத், நம்முடைய நேர்மையான அழகான வசனங்களை இந்த மக்களுக்கு ஓதி காட்டப்படும் பொழுது, ஒவ்வொரு நபிமார்களுக்கும் சரி ரசூலுல்லாஹ்க்கும் சரி, அந்த நபிமார்கள் தங்களுடைய மக்களுக்கு வசனங்களை ஓதி காட்டுறாங்க. எந்த வசனத்தை? திருமலை குர்ஆனை ஓதி காட்டுறாங்க. கேட்கறதுக்கு அற்புதமா இருக்கு, ரொம்ப ஈர்க்கப்படக்கூடியதான குர்ஆன் இருக்கு, ஈர்க்கப்படக்கூடியதான். அப்படி ஓதி காட்டப்படும் பொழுது காலல்லதீன கஃபருல் ஹக்கி லம்மா ஜாஅஹும், அப்படி ஓதி காட்டப்படும் பொழுது அந்த வசனம் உண்மையை கொண்டு அவர்களுக்கு வந்தது. குர்ஆன் வசனம் உண்மையை தான் ஒன்று பொய்யா கொண்டு வரும், ஏமாற்று விதமாக குர்ஆன் வசனம் வரும். இறை வாசகங்கள் எல்லாம் உண்மையான விஷயங்களை அவர்களுக்கு கொண்டு வந்தது. ஒவ்வொரு வசனமும் குர்ஆனா இருக்கட்டும், முந்தைய வேதமா இருக்கட்டும், அந்த உண்மையை கொண்டு வரும்போது அந்த மக்கள் என்ன சொன்னார்கள்? ஹாதா சிஹ்ரும் முபீன், இது சிஹ்ருபா அப்படின்னா. எதை சிஹ்ருன்னா? செய்வினங்க. குர்ஆன் வசனத்தை செய்வினங்க. அப்ப செய்வினை என்று அவர்கள் எதை விளங்கி வச்சிருக்கான்? ஒரு பேச்சின் மூலமாக ஒன்று அப்படியே மயக்கி ஏமாத்திரத்தை செய்வினை நினைக்க வச்சிருக்கான். அது இந்த முகமது ஏமாத்த வர்றாரு. குர்ஆன் அப்படி ஏமாத்த வரல, உண்மையை அழகாக சொல்லுது. என்ன விஷயத்தை வழங்கினா, ஒரு பொய்யை அழகாக சொல்லும் பொழுது அது சிஹ்ரு, உண்மையை அழகாக சொன்னா சிஹ்ரு இல்ல. இவர் சிஹ்ருங்கிறது ஏமாத்துறதான செய்வனங்கிறது. அதை சொல்லி இந்த முகமது நபி நம்மளை சிஹ்ரு வைக்கிறாரா அப்படின்னா, அப்ப சிஹ்ருனா என்ன விளங்கினா, நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு அந்த இடத்துல ஒரு முடிய கொண்டே வைக்கிறது, இதை கொண்டே வைக்கிறது, அப்படி ரசூலுல்லாஹ் செஞ்சுக்கிட்டு இருந்தா இது சொன்னா ஓகேன்னு. அப்படி செய்யல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சிஹ்ருனா என்ன தலைவாணி மந்திரங்கிறாங்களாங்க. நான் கல்யாணம் வரைக்கும் நல்லதா இருக்கான், அந்த புள்ள வந்தது ஏதோ தலைவாணி மந்திரத்தை கொண்டு தலைவாணிக்குள்ள வச்சுட்டான், அதுல இருந்து ஆபத்துன்னு சொல்றாங்களா இல்லையா? அநியாயம் இல்லை. அந்த பெண்களுடைய கற்பனைக்கு அளவு கிடையாது. கல்யாணத்துக்கு முந்தி உங்க தாய் தகப்பன் நீங்க எப்படி பழகுனீங்களோ அதை விட ஜாக்கிரதையா தான் பழகிருப்பீங்க. இருந்தாலும் அவங்க கற்பனை விடாது. கல்யாணத்துக்கு முந்தி உங்க அம்மா சத்தம் போட்டிருப்பீங்க, திட்டிருப்பீங்க, எவ்வளவு என்ன சத்தம் போட்டு போறான்னு பேசாம இருப்பாங்க. நீங்க என்ன சொன்னாலும் பேசாம இருப்பாங்க. கல்யாணத்துக்கு பிறகு சும்மா சும்மா இருப்பாங்க. அப்படிங்க பொண்டாட்டி வந்தோடனே கசக்கதோ தாயி அப்படிமாங்க. அவன் நல்லதான் இருந்தான், என் புள்ள ஏமன வெறுக்கவே மாட்டான், வந்தா கல்யாணத்தை வச்சு விட்டான். இதை செய்யுங்க. இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு ஒரு ஏவுகணையை அடிக்கிற மாதிரி ஒரு பொருளை மறைச்சு வச்சு அப்படி கொடுத்தா சிஹ்ருன்னு மக்கள் நினைக்கிறான். அப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சிருந்தாங்களா? குர்ஆன் வசனத்தானே ஓதுனாங்க, குர்ஆன் வசனத்தை எடுத்து சொன்னாங்க, தன்னுடைய நேர்மையான வழியத்தை எடுத்து சொன்னாங்க. அதான் அந்த மக்கள் என்ன சொன்னான்னு சொன்னா சிஹ்ரு அப்படின்னா. அப்ப சிஹ்ரு சிஹ்ருன்னு சொல்லி மக்கள் நினைத்தது எது? பேச்சு ஏமாற்று, பேச்சு ஏமாற்று. இப்ப நீங்க அந்த வசனத்தை யோசிச்சு பாருங்க. இந்த சிஹ்ரின் மூலமாக அவர்கள் சண்டை இழுத்து விடுவார்கள். சிஹ்ரு புரியுது அவங்களுக்கு? சிஹ்ருனா செய்வினை வச்சுக்க அர்த்தம். இந்த செய்வினையின் மூலமாக கணவன் மனைவிக்கு இடையிலே சண்டை இழுத்து விடலாம், பேச்சு திறமையில செஞ்சிட முடியும். நானே இருக்கேன், நம்ம நினைச்சோம்னு சொன்னா ஒரு 2 பேர் சண்டை போட்டுட்டு இருக்கவரை சேர்த்து வச்சிடலாம். நம்ம நினைச்சோம்னு சொன்னா நல்ல சேர்ந்து இருக்க நண்பரை கொலை வரைக்கும் கொண்டு போயிடலாம். மனிதன்ட்டா எல்லாராலையும் முடியாது, அந்த திறமை இருக்கணும். அப்படி எவன்ட்டு இருக்கு அத்தனை செய்யறங்க, அந்த செய்யற செய்யாத, இந்த மாதிரி சண்டை சச்சரவை செஞ்சிடாத. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னும் ஒரு மேல போய் சொன்னாங்க, 2 நபர்களுக்கு மத்தியில் ஒற்றுமை ஏற்படுத்துவதற்காக சில பொய்ய கூட சொல்லு. பொய்ய கூட சொல்லிட்டு போய் தப்பு இல்ல, சேரணும். உண்மையை சொல்றங்கிற பேர்ல பிரிச்சு விட்டு போயிடாது. அப்படி சொன்னா என்னதுக்கு ஆகும்? உதாரணமா 2 பேரும் சண்டை, பயங்கரமான சண்டை, அடிதடி பயங்கரமான சண்டையில அவருக்கு இவருக்கும் பேச்சே கிடையாது. இவர்கிட்ட வந்து கேட்கிறிய, என்னப்பா இப்ராஹிம் ஒரே சண்டை போட்டு இருக்காங்க, இவருக்கு அப்துல் காதர் வச்சுக்கிடுங்க. என்ன அப்துல் காதர் இப்ராஹிம் பயங்கரமா சண்டை போட்டு இருக்கான், அவன்லாம் ஒரு மனுஷன், நாங்க நாய்ங்க அவன் அப்படின்னு இப்ராஹிம் சொல்லுவார், அப்துல் காதர் சொல்லுவார். அப்படிலாம் சொல்லாப்பாங்க. கேட்டுட்டு இவர் அங்க போறது, யார்ட்ட? இப்ராஹிம் எல்லாம் அப்துல் காதர் போறது. என்ன நீ அப்துல் காதர் இப்படி இருக்க, உன்னை போட்டு நாய் பண்ணி திட்டிட்டு இருக்கான், என்ன இப்படி சொல்? உண்மையை சொல்றேன்னா, நான் பொய்யெல்லாம் பேச மாட்டேன், கரெக்டா சொல்றேன். உடனே அவன் எந்த சவத்து நாய் எப்படி சொன்னான், செத்த ராஸ்கர்மா. உடனே அப்படி நேரம் வந்து நீ வெறும் நாயின்னு, அவன் சவத்து நாய்கிறான். அவன இப்படி சொன்னா என்ன ஆகும்? பக 1க்கு 2, 2க்கு 4 ஆயிரும்ல. இந்த இடத்துல உண்மையை சொல்லுங்க, அவன் பொய் சொல்லுங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவன் திட்டுவான், அந்த நாய் கூட நான் பேச மாட்டேன், நீ தான் அவன் நாயின்னு இருக்க. அவன் பாரு நேரத்தை அவன் ரூம் போயிருந்தா ஒரே அழுக, இப்படி இப்ராஹிம் அநியாயமா சண்டை ஓட்டு, எனக்கு ஏன்டா அவனை சண்டை ஓட்டணும் ஆயிடுச்சு, தூக்கமே வரல, உயிர் குயிரா இருந்தோம், எந்த செய்தான் எனக்கு எடுத்தான்னு தெரியல, அப்படி அழுகிட்டு இருக்கான் அப்படின்னு சூதியாரணும். அப்படியா சொன்னான், நானும் தான் முட்டாள்தனமா வரேன்.
இதுல இருந்து கிரேட் எஸ்கேப் ஆறதுக்கு ஒரு அழகான ஐடியா நானே உங்களுக்கு சொல்லி தர்றேன். அதாவது குருடனாகவும் சப்பானியனாகவும் மூக்கு பெரியனாகவும் கால் உடைந்தனாகவும் கை உடைந்தனாகவும் கூணனு இது எல்லா குறையும் ஒரே ஆளுக்கு இருக்கும்ல, அவன் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா நல்ல ஐடியா. இதுல இருந்து தப்பிச்சிடலாம். நித்திய ஜீவனை அடையக்கூடிய வழி என்னன்னு கேட்டா காட்டி இதுதான் வழிங்கிறீங்க. இதுல நிறைய பொய் இருக்குன்னு கேட்டா ஆமா எங்களுக்கு தெரியுமே, மனித கரங்கள் விளையாடு இருக்கு ஆமா எங்களுக்கு தெரியுமே அப்படிங்கிறீங்க. அடுக்கடுக்கான கேள்வி கணைகளுக்கு அமைதி காத்த பாதிரியார்கள், படிக்க முடியாத பைபிள் வசனங்கள், கிறிஸ்தவர்களை திணற வைத்த விவாதம் ஒரு டிவிடியாக, விலை ரூபாய் 30 மட்டுமே, கொரியர் செலவு தனி. கிடைக்கும் இடம் டிஎன்டிஜே வீடியோ விஷன், எண் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. செல் 9500168989. வெளிவந்துவிட்டது இஸ்லாம் கூறும் குடும்பவியல் ரமலான் மாதம் தொடர் சொற்பொழிவு 5 டிவிடிகளாக, விலை ரூபாய் 150 மட்டுமே, கூரியர் செலவு தனி. கிடைக்கும் இடம் டிஎன்டிஜே வீடியோ விஷன், நம்பர் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. என்ன பண்றது? இறங்கியாச்சா? போய் தானே சொல்றோம். எஃபெக்ட் இறங்கிடுச்சா? திருப்பி இதை போய் அங்க சொல்லணும். அங்க எஃபெக்ட் இறங்கிடும். உடனே அவங்களே என்ன செய்வாங்க? என்ன வெக்கமா இருக்கு, என்ன கூட்டு நான் போய் பார்க்கணும். முதல்ல இங்க வந்த உடனே என்ன செய்வாரு? மனசுலாம் அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படிப்பாரு. என்ன நடக்க இப்படி செய்யுங்க, நாங்க சொல்லாரு. இப்படிதான் இருக்கணுமாமா. இந்த மாதிரி ஒருவனை சேர்த்து வைக்கிறதுக்காக போய் சொல்லு, பிரிக்கிறதுக்காக சிகர் பண்ணாத, டெக்னிக்கலா பேசிடக்கூடாது. நான் உண்மையத்தான் பேசுவேன்னு சொல்லி அது ஒரு நளினமாக்கி அப்படி நடந்திருக்குது பல குடும்பத்தில். நாமே அந்த மாதிரி கேச பார்த்திருக்கிறோம். கோயம்புத்தூர்ல நான் இமாமா இருக்கும் பொழுது ஒரு பொண்ணு ரொம்ப நல்ல ஒழுக்கமான பொண்ணு. அந்த பெண்ணு கணவன் மனைவிகள் விவாகரத்து, இவளோட வாழவே மாட்டாங்கிறான் அந்த யாரு அந்த கணவன். அது மேட்டு என்னன்னு சொல்லி நம்மளுக்கு தெரியும். 2 மாசத்துக்கு மேல ஆச்சு, என்ன ஏன்னு தெரியாது. ஏன்னா அந்த பொண்ணு தொழுகையில இபாதத்துல கொள்கையில ரொம்ப தெளிவா இருக்குமாங்க அந்த பொண்ணு. அந்த பிரச்சனை நம்மளுக்கு வந்துச்சு. அந்த நம்ம கொள்கையை ஏற்றுக்கொள்ளாத சகோதரர்கள் கூட குரானிஸ்ல வரமாட்டாங்க. அவங்க கூட மார்க்க தீர்ப்புனா இவங்க கரெக்டா சொல்லுவாங்க நம்பிக்கைலாம் இருந்துச்சு. இப்பவும் சில இடங்கள் அப்படி இருக்கு. அவங்க இவங்க போவாங்க மதுரமா அப்படி இழுத்தடிப்பாங்க. இவங்க கரெக்டா குரான் இப்படி சொல்லுது, ஹதீஸ் இப்படி சொல்லி தெளிவான ஒரு முடிவு கொண்டு வருவாங்க. அப்படின்னு நம்மள்ட்ட பல சகோதரர்கள் அப்படி வர்றாங்க. அல்ஹம்துலில்லாஹ் அப்படி ஒரு பெரிய ஒரு மேன்மை வச்சிருக்காங்க நம்மளுடைய இயக்கத்துல, நம்ம சகோதரருடைய மத்தியில. அப்போ அந்த மேட்ரு என்னன்னு சொன்னா, அந்த பெண்ணை என்ன செஞ்சிருக்கான், ஒரு தப்பான பார்வையோட பார்த்திருக்கான். தப்பான பார்வையா பார்த்தா அவன் கொஞ்சம் அரசியல் பொருசா அந்த பொண்ணை கூப்பிட்டுருவான் போல இருக்கு, தவறான ஒரு நோக்கத்துல. அந்த பொண்ணு செருப்பத்தி காட்டிட்டான். செருப்பத்திக்கு அப்ப அவன் வந்து செய்யணும். ஒரு பெண்களுக்கு அதாவது அவன் ஒண்ணுமே சொல்லாம இருந்தா முகத்தை சுழிச்சிட்டு போறான். ஒரு மாதிரியா பேசுறான், கூப்பிட்டா செருப்பத்தி காட்டுறவனு தப்பே கிடையாது. திருமலை குரானை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்களும் சொல்லுது, வலா தஹ்லஅன பில் கவுல், உங்களுடைய பேச்சுக்களில் குலைவு வேண்டாம். நளினாங்கிற பேர்ல குலைவு வந்துடக்கூடாது. பெண்கள் குலைவு வந்தா என்ன ஆகும்? எவனுடைய உள்ளத்தில் நோய் இருக்கிறதோ அவன் ஒன்ன தப்பா நினைப்பாங்க, கூப்பிடுறவருக்கு நினைப்பாங்க. ஜாக்கிரதையா இருக்கணும். ஃப்ரெண்ட் வீட்டுக்கே நம்ம போறோம், நம்ம வீட்டுக்கு நம்ம கணவனுடைய நண்பர் வர்றாரு, ஒரு பெண்ணை எப்படி செய்யணும்? அஸ்ஸலாமு அலைக்கும் அவர் சொல்றாரு, வலைக்கும் ஸலாம் அப்படிங்கணும். என்ன விஷயமா வந்தீங்க? கணவனை பார்க்கணும். ஒரு அரை மணி நேரம் கழிச்சு வாங்க இன்ஷா அல்லாஹ். சிரிப்பு வேண்டாம், வெறுப்பு வேண்டாம். சிரிப்பு வேண்டாம், வெறுப்பு வேண்டாம். நளினமாக பேசணும், குழந்தைய கூடாதாமா. ஒரு அரை மணி நேரம் கழிச்சு வாங்க இன்ஷா அல்லாஹ், நீங்க போயிட்டு வாங்க, நான் என் கணவன் சொல்றேன். இப்படிதான் பேசணும். குழைந்து பேசினா என்ன ஆகும்? ஒரு அஸ்ஸலாமு அலைக்கும்ங்கிறீங்க, தொலைஞ்சா இந்த வயசுலாம் ஆகுது. இந்த வயசுலாம் வாங்க அப்படின்னு அவசரம் ஓடுறீங்க, இருந்து டீ காபி குடிச்சிட்டு போனா என்ன தொலைஞ்சா ஈமான் கட்டு போச்சா? நாசமா போயிருந்தல. எங்க அணை வைக்கிறது பாருங்க இஸ்லாம், எங்க போடுது பாருங்க விஷயத்த. கரெக்டான ஒண்ணு சொல்லும் பொழுது கூட அப்படியே மயக்கிற மாதிரி பெண்களுக்கு பதில் வந்துருச்சு. நீங்க அலைக்குசலாம் தான், அது சீரா சொல்லிடக்கூடாது. ஏக்கிற மாதிரி ஏமாத்தி கிழக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. அவன் நீ நல்லவளாக இருந்தாலும் சரி இப்படி பேசக்கூடாது. நீ நல்ல யதார்த்தம் பேசிடுவ, அந்த பிள்ளை ரொம்ப யதார்த்தமான பிள்ளை, அப்படி பேசக்கூடாது மாதிரி அப்படிங்கிறான்ல. நீ அப்படி பேசும்பொழுது அவன் என்ன நினைப்பான்? வழியில பார்த்தா நம்மளுக்கு இது பண்ணுவ போல இருக்க, தவறான எண்ணங்கள் அவங்களுக்கு வந்துடும். அதனால நீங்க அப்படி பேசாதீங்க. அல்லாஹ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்கள் கட்டளை போடுறோம். அவ்வளவு கட்டன் ரேட்டா நீங்க பேசுங்க, குழைந்து பேசாதீர்கள். அப்ப அந்த பெண்ணுக்கு அவன் தப்பான இதை கொடுக்கும்போது கொஞ்சம் கராரா பேசிருக்கும் போல இருக்கு. அப்புறம் ரொம்ப உச்சாட்டம் செருப்பத்திக்கிடுச்சு. இவன் என்ன செஞ்சான்னு சொன்னா, அந்த பெண்ணுக்கு ஒரு லெட்டர் எழுதுறான். எப்படி எழுதுறான் தெரியுமா? ரொம்ப நாள் ஆச்சு கண்டுபிடிக்க. அவனை தூக்கி கொண்டு போய் கேட்கிற விதத்துல கேட்டோம். அது நீங்க விளங்குறீங்க எப்படி கேட்டு போகணும். அப்பதான் உண்மை வந்துச்சு. கேட்கிற விதம் ஒண்ணு இருக்கு, அந்த விதத்துல கேட்கும்போது விஷயம் வருது. ஒரு லெட்டர் எழுதுறான் அந்த பிள்ளைக்கு.
அன்புள்ள காதலிக்கு நம்ம ரெண்டு பேரும் எங்கேயாவது போயிருவோம், ஏன்னா உன்னை பிரிஞ்சு என்னால இருக்க முடியல, என்ன பிரிஞ்சு ஒன்னால இருக்க முடியல, நம்ம ரெண்டு பேருக்கு இடையில உன் கணவன் ரொம்ப இடைஞ்சலா வந்து இருந்துட்டு இருக்கான், நம்ம இதை விட்டு எங்கேயாவது ஓடிடுவோம், இதை வந்து நீ என்னைக்கு புறப்பட்டு வர்றேங்கிறத எனக்கு தகவல் தெரியும்னு சொல்லி ஒரு லெட்டர் எழுதி அவ கணவன் கையில கிடைக்கிற மாதிரி எனக்கு விட்டான். புரியுதா உங்களுக்கு? எவ்வளவு டெக்னிக்கா எவ்வளவு கிரிமினலா செஞ்சிருக்கான் பாருங்க. அந்த புள்ள செருப்பத்தை காட்டுச்சுங்கிறதுக்காக எவ்வளவு திறமையா அதை ஏமாத்தி ஒரு ஆளை கெடுக்கிறது எப்படி கெடுக்கலாம் பாருங்க. இந்த லெட்டர் அவ புருஷன் கையில கிடைக்குது. அவனாவது தீர விசாரிக்கணும்ல. இதை பார்த்துட்டு அவன் மனைவி மோசம் தான் அப்படி முடிவு வந்துட்டான். மனைவி மோசம் முடிவு வந்துட்டா என்ன ஆகும்? அவன் தச்சலா ரோட்ல போவான், இவ தச்சலா வெளியே போவான். என்ன வரும்? பரவாயில்ல வந்துருமில்ல. இந்த இப்லீஸ் உச்சாட்டு நம்மள நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே ஒரு வீட்டுல போகும்பொழுது மைமுனா கிட்ட நிக்கும் பொழுது, சகோதராங்க வா, இது என் பொண்டாட்டிங்களாங்க, யோசிச்சு பாருங்க, இது என் மனைவி, யார் சொல்ல உங்களே சந்தேகப்பட போறேன். இந்த ஷைத்தான எதிரி இப்னி ஆதம் மஜ்ரத்தமி, ஷைத்தான் மனிதனுடைய உள்ளங்களில் இரத்த நாளங்களில் ஓடுகிறான். நீ நினைக்காட்டும் நினைக்க வச்சிருவான். ரசூலுல்லாஹ்வை அப்படி நினைக்க வச்சிருவான். மத்தவங்க மாத்திரங்கிறேன், ரசூலுல்லாஹ் ஒரு சஹாபி நினைச்சிருவாராமா அப்படின்னு மத்தால ஏமாத்திரம் நினைச்சே பார்க்க இயலாது. இந்த மாதிரி எண்ணங்களை ஓட விட்டு சந்தேகங்கள் கூடி கூடி கடைசியில் ஓட வாழ முடியாது. அந்த பையன் விவாதத்துல வரைக்கும் வந்துருச்சு. இந்த மேட்ரு என்னங்கிறது நம்மளுக்கு வந்து அந்த பெண் வந்து அந்த பெண்ணை சந்தேகிக்கவே முடியாதுன்னு சொல்றேன். அந்த அளவுக்கு கரெக்டான பொண்ணு. பல சகோதர அக்க மக்களோட சொல்றாங்க, சந்தேகத்துக்குரிய எந்த ஒரு செயலும் அந்த பெண்ணிட்ட பார்க்க முடியல யாராலையும். ஆனா இப்படி ஒரு பிரச்சனை இருக்கு என்னன்னு சொல்லி அந்த பையனை தூக்கிட்டு போயிட்டாங்க. அந்த பையனை தூக்கிட்டு போயிட்டோம் விசாரிக்கிறது. அவனை போட்டு விசாரிக்கிற விதத்துல விசாரிச்சா ஃபுல் மேட்டர் அவன் சொல்லிட்டான். இப்படி ஒரு கடுப்புல இப்படி செஞ்சு கொடுத்து அதுக்கு அந்த புள்ள வாழ்க்கை நாசமாக்குறது நான் செஞ்சேன் அப்படிங்கிற மாதிரி செஞ்சுட்டான், சொல்லிட்டான். அப்புறம் அந்த பொண்ணுகிட்ட போய் சொல்லி அந்த மாப்பிள்ளக்காரன் சொன்னா அந்த பொண்ணு இவனோட வாழ தயாரில்லைன்னு. எப்ப அவன் என்ன சந்தேகிச்சிட்டானோ, என் மனைவி அப்படி இல்ல, என்ன பார்க்கணும் இவ்வளவு நாள் என் கூட வாழ்ந்திருக்கான், அவன் கரெக்டா அது என்னன்னு கண்டுபிடிச்ச பிறகும் பாருங்க அந்த சிறு எவ்வளவு வேலை செஞ்சிருக்கு பாருங்க. இதுதான் சிறுங்கிறது. சிறுனா நீங்க நினைக்க மாதிரி ஒரு வேலை பார்த்துக்காம பாருங்க. ஸ்கட்டுனா எதுவே ஒரு தாயத்தை ஒரு மூலையில வச்சு அல்லது ஒரு முடிய மூலையில வச்சு வேலை செய்யல, ஒரு எழுத்து மூலமாக பேச்சு மூலமாக ஒரு அந்த விளைவை ஏற்படுத்தலாம். இதுக்கு தான் சிறுன்னு சொல்றது. இப்படிதான் சிகரை நம்ம விளங்க முடியும். அதுக்கு மாற்றமா நீங்க சிகரை விளங்குனீங்கன்னு வைங்க, என்ன ஆகும்? அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலாக்கு இருக்கிற சக்தி இவனுக்கு இருக்கணும்னு ஆகும். அல்லாஹ் ஒருத்தனை தொடாம இடைஞ்சல் பண்ண முடியும். என் கையை முடக்கிறவன் யாரு நான் கேட்கிறேன். நம்ம குர்ஆன்ல வேற சொல்லிக்கிறோம், உன் லை யுஸீபனா இல்லாமா கதபல்லாஹு லனா, அல்லாஹ் எதை எழுதுகிறானோ அதுதான் எனக்கு நடக்கும் அப்படின்னு சொல்றோம். அப்படின்னா என்ன? அதாவது சில விஷயங்கள் அதை காரியத்தோட செஞ்சா நடக்கும். சில விஷயங்கள் எந்த காரணமும் வேண்டியதில்லை, நம்மள மிஞ்சி நடக்கும். அப்படி ரெண்டு இருக்கு. உதாரணமாக பசிக்குது. இந்த பசியை போக்குறது யாரு? அல்லாஹ் தான் பசியை போக்குவோம். அதே பசிய அல்லாஹ் நான்னாலே என் பசி போகும்னு இருக்கக்கூடாது. அப்படி சொல்லல இஸ்லாம். அல்லாஹ் நான்னால என் பசி போகும் அப்படி இருக்கலாமா? இருக்கக்கூடாது. போய் 2 இட்லியை மென்னு திங்கணும். அதை எனத்தையே எடுத்து வாயில போட்டு அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் நானா பசி போகும், இந்த இட்லி சாப்பிட்டா தான் பசி போகும் என்ற நீதியை ஏற்படுத்தவல்ல. அதே மாதிரி நோய் வருது. அந்த நோய் எப்படிதான் போகும்? ஊசியை போடணும், மருந்தை போடணும், எதாவது சாப்பிடணும். சாப்பிட்டா தான் என்ன செய்யும்? நோய் போகும். இதை விட்டு போட்டு இப்போ டோலோ பாரு தலைவலி போடுறோம், கால் பால் காய்ச்சலுக்கு போடுறோம். இதை என்ன செய்யணும்? இதையும் சாப்பிடணும், அல்லாஹ்வுத்தாலா போகணும்னு நினைக்கணும். இதை விட்டு போட்டு கால் பால விடுறது என்ன செய்யணும்? ஒரு பேப்பர்ல மடிச்சு சுருட்டி தயாரிப்புல வச்சு நாளை விடுறோம். என்னடா காய்ச்சல் போடுறது கிறுக்கு பேர் எப்படா போகணும்னு கேட்போம். அதாவது மாத்திரையை எப்படி கையாள வேண்டும் ஒரு முறை இருக்கு. முறை இருக்கா? அந்த முறை வந்து மருத்துவ உலகம் என்ன சொல்றது அப்படிதான் கையாளணும். அதுபோல திருமறை குர்ஆனை எப்படி கையாள வேண்டும் ஒரு முறை இருக்கு. அது அல்லாஹ் என்ன சொல்றானோ அப்படிதான் கையாளணும். எப்படி இந்த மாத்திரையை எழுதி அப்படி சாயத்துல ஓடிட்டா பசி நீங்காதோ, கடுமையான பசி, இட்லியோட தோசை பிரியாணி 3 பிளேட் ஒரு பேப்பர்ல சுருட்டி ஒரு கட்டி விட்டான். என்ன பசிக்கவே இல்லை எனக்கு நடக்குமா அப்படி சொன்னா பைத்தியக்காரன் நினைக்க மாட்டான். இட்லியை திங்கணும் பிரியாணியை திங்கணும்னு சொல்றோம்ல, ஏன்? இது தின்னாதான் பசி போகும் என்பது நியதி. அது அப்படிதான் செய்தாகணும். இது போல திருமறை குர்ஆன் வந்து உனக்கு நேர்வழி காட்டணும்னா சொல்படி கேட்கணும். கெட்டி நாளை விடக்கூடாது. நாளை விட்டா என்ன ஆகும்? அது சாத்தியம் இல்லை. அறிவு கட்டதான் நம்மளுக்கு தெரியுது. பைத்தியக்காரத்தனம் என்ன செய்யுது நம்மளுக்கு தெரியுது. அப்படி தெரிவது மட்டுமல்ல, முட்டாள்தனம் தெரிவது மட்டும் இல்ல, இப்படி நாளை விடுவதால் இறை நம்பிக்கை நாசமாயிடும். அதை ஈமான் நாசமா போயிருது. ஏன் ஈமான் நாசமா போயிருது? அல்லாஹ் சொல்லி காட்டுறான்ல, அதாவது குல் லை யுஸீபனா இல்லாமா கதபல்லாஹு லனா ஹுவ மௌலானா,
நம்ம சொல்றோம். அல்லாஹ் எதை எழுதுகிறானோ அதுதாப்பா என்ற விழும், அதான் நடக்கும். அந்த வசனத்தில் வருதுல 9 அத்தியாயம் 51 வசனம், உல் லை யுசீபனா இல்லாம கத்தமல்லாஹ், அல்லாஹ் எனக்கு எழுதணும். எதுல? அதாவது சாப்பாட்டுலயோ உழைக்கிறதுலயோ மருந்து சாப்பிடறதுலயோ அவன் எப்படி மருத்துவம் பார்க்க சொல்ற மாதிரி பார்க்க சொல்லிட்டான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உங்களுக்கு உடல்நிலை சரியில்லை என்று சொன்னால் மருத்துவம் பாருங்கள். வலா ததாவு பி ஹராமின், ஹராமை கொண்டு மருத்துவம் பார்க்காதீர்கள். மருத்துவம் பார்த்து அந்த மருந்தை சாப்பிடுங்கன்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப இதுக்கு எப்படி நாடணும்? மாத்திரை எடுக்கணும், முழுங்கணும், அல்லாஹ் நானா குணமாவும் நினைக்கணும். இப்படி எல்லாம் ஒண்ணுமே இல்ல. இந்த மாதிரி மாத்திரையோ எதுவும் செய்யாம ஒரு கஷ்டம் போன இருக்கு. என்ன பயங்கரமான தலைவலியோ பயங்கரமான ஒரு நோயோ ஒன்று இருக்கு. ஒண்ணுமே இல்லாம ஒரு நோயை போக்கணும். இப்ப என்ன செய்யணுமா? மாத்திரை எடுத்துல எதுவுமே இல்ல, இந்த நோய்க்கு மருத்துவர் எல்லாம் கைவிட்டுட்டான், எதுவும் சொல்லி நடக்கல. இப்ப என்ன செய்யணும்? யா அல்லாஹ் நீதாப்பா இந்த நோயை போக்கணும். மனித சக்திக்கு மீறிய மனித சக்திக்கு மனித சக்திக்கு மீறிய ஒரு பாதுகாப்பை கேட்பது யார்கிட்ட கேட்கணும்? அல்லாஹ்விடத்துல கேட்கணும். அந்த அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டிய அந்த பாதுகாப்பை தாயத்து போக்கும்னு நினைக்கும். புரியுதா உங்களுக்கு? எப்படி சிறுக்கு வருதுங்கிறத நீங்க பாத்துக்கணும். அல்லாஹ்விடத்துல தான் இது கிளீன் ஆகும் போகும் எல்லாம் தெரியும். இது மருந்து மாயத்தினால மருந்தினால முடியாது, மனிதனால முடியாது என்ற ஒரு நிலை வரும் பொழுது யார்தான் போக்கணும்? அல்லாஹ் தான் போக்கணும். எப்ப சிஹ்ருன்னு சொல்லி உடனே என்ன இடைஞ்சல் பண்ண முடியாதுன்னு வந்துருச்சோ, நான் சிஹ்ர் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டேன். முடியாது, குர்ஆன் அடிப்படையில அது சாத்தியமே இல்ல. எப்ப சிஹ்ர் பண்ண முடியாதுன்னு ஆயிடுச்சோ இந்த தாயத்தை தடுக்க வேண்டிய சூழ்நிலை இல்ல. இதுக்கு அடுத்து தாயத்தை சொல்ல ஏற்றம் போடுறான், நோய்வாய்ப்பட்டா போடுறான், கஷ்டம் வந்தா போடுறான், வறுமையை போக்குறதுக்கு போடுறான். ஒரு தாயத்தை கெட்டி பாருங்க, அப்ப நீங்க கோடீஸ்வரர் ஆயிரம் சொல்றாங்க. ஒரு தாயத்தை நிறைய நாகூர்ல போய் பாக்கலாம். நாகூர்ல தாயத்தையாவது ஜாஸ்தி, நிறைய தாயத்து இருப்பாங்க. அதுல வேற முடிச்சு போட்டு வச்சிருப்பான். முடிச்சு போட்டு வச்சிருப்பான். முடிச்சு போட்டு ஏன்டா முடிச்சு போட்டு வச்சாங்கன்னா அதுக்கு ஒரு குர்ஆன் வசனம் சொல்லுவான், வமின்ஷாதி நஃபாசாத்தி ஃபில் உக்தி, முடிச்சு போடக்கூடிய பெண்களின் தீங்கை விட்டும் யா அல்லாஹ் காப்பாத்துன்னு அல்லாஹ் தஆலா சொல்றானே. முடிச்சு போடுறது இருக்கு. அப்படின்னா பெண்கள்ல முடிச்சு போடணும். நீ ஏன் முடிச்சு போடுற? பொம்பளை தான் முடிச்சு போட்டு இருக்கான். முடிச்சு போடுறதுங்கிறது எப்படின்னு சொன்னா இலக்கிய சொல், அல்லது பெண்கள், அதாவது அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல பாத்தீங்கன்னா ஷைத்தானை பெண்பாலா சொல்றது குர்ஆன் சொல்லும். ஷைத்தான ஒரு பொட்ட பையன்னு சொல்ற மாதிரி, ஷைத்தான போய் அவன் ஒரு பொட்ட பைய அப்படின்னு சொல்ற மாதிரியான வசனங்கள் திருமறை குர்ஆன் நிறைய இருக்கு. அதே மாதிரி முடிச்சு போடுறது 2 பேரும் சண்டை எடுத்து விடுறா முடிச்சு போடுறோம்னு சொல்லலாம். 2 பேரும் முடிச்சு போட்டு விட்டல அப்படி சொல்லுவாங்க இல்லையா? 2 பேரும் கிடையாது சண்டை எடுத்து விடுறது சொல்லுவாங்க. 2 பேரையும் பத்த வச்சு விட்டேன்னா என்ன தீயா பத்த வச்சுட்டோம், சண்டை எடுத்து விட்டேங்கிறது. இந்த மாதிரி வாசகங்கள் திருமறை குர்ஆன்ல இடம் பெறும். இதைத்தான் என்ன செய்யறாங்க? முடிச்சு போடுறதுங்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த மாதிரி தாயத்துகளை கட்டி தொங்க விடுறத பத்தி என்ன சொல்றாங்க பாருங்க. குன்னா நரகி ஃபில் ஜாஹிலியத்தி, இஸ்லாம் வருவதற்கு முன்னால் நான் இந்த மாதிரி மந்திரிச்சுக்கிட்டு இருந்தோம். மந்திரிக்கிற பழக்கம் இந்த அரபியர்கள்ட்ட இருந்திருக்கு, அந்த காலத்துல இருந்து இருந்திருக்கு. குன்னா நரகி ஃபில் ஜாஹிலியத்தி, இஸ்லாம் வருவதற்கு முன்னால் நாங்க இந்த மாதிரி மந்திரித்தல் தொழிலை செஞ்சுட்டு இருந்தோம். குன்னா யார சொல்லா கைப்பத்தராபி தாலிக்க, இது விஷயத்துல நீங்க என்ன நினைக்கிறீங்க யார சொல்லலாம்? இந்த மாதிரி செய்யலாமா? இந்த மாதிரி நாங்க தாயத்தை கட்டிக்கலாமா அப்படின்னு சொல்லி சஹாபாக்கள் ரசூலோட கேட்கறாங்க, மந்திரிக்கலாமான்னு கேட்கறாங்க. அப்ப ரசூல்லா சொல்றாங்க, யஅரிது அலைய ருகாக்கும் லா பாஸ பிர்ருகா மா லம் யகுன் ஃபீஹி ஷிர்கும், நீங்க கட்டக்கூடிய இந்த தாயத்தை ஏன்ட்ட செய்து காட்டுங்க, நீங்க எப்படி மந்திரிக்கீங்கங்கறதை ஏன்ட்ட காட்டுங்கங்கறாங்க ரசூல்லா. அதான் இஸ்லாம் வர்றதுக்கு முன்னால மந்திரிச்சாங்க சஹாபாக்கள். அதுக்கு முந்தைய அரபியர்கள்ட்ட அப்படி ஒரு பழக்கம் இருந்திருக்கு. மந்திரிக்கலாமான்னு கேட்கறாங்க போய் ரசூல்லாட்ட. அப்ப ரசூல்லா சொல்றாங்க, யஅரிது அலைய ருகாக்கும் லா பாஸ பிர்ருகா மா லம் யகுன் ஃபீஹி ஷிர்கும், மந்திரிப்பது ஒண்ணும் குற்றம் இல்ல, மந்திரிக்கலாம், அதுல ஷிர்க் இல்லாம இருக்கணும். எப்படி மந்திரிக்கீங்கன்னு காட்டுங்க அப்படிங்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப ஷிர்க் இருக்க கூடாது. அப்போ சஹாபாக்கள் மந்திரிக்க பல டைப்ல மந்திரிச்சிருக்காங்க. பல டைப்ல என்ன, சாதாரணமாக அல்லாஹ்ட்ட பாதுகாவல் தேடி மந்திரிப்பாங்க. அவர்கள் என்னதான் இணை வைக்கக்கூடியவர்களா இருந்தாலும் அல்லாஹ்ட்ட மட்டும் பாதுகாக்கிற பழக்கம் அரபியர்கள்ட்ட இருந்துச்சா இல்லையா? அந்த வசனங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரியும். ஏன்னா ரசூலுல்லாஹ்வுடைய அத்தா பேரே அப்துல்லா தானே, ரசூலுல்லாஹ்வுடைய வாப்பா பேரே அல்லாஹ்வின் அடியார்னு பேர் வச்சிருந்திருக்காரு, அப்துல் ரஹ்மான் பேர் வச்சிருந்திருக்காங்க இல்லையா? இஸ்லாமிய பேர் தான் வச்சிருந்திருக்காங்க. அப்படி வச்சுக்கிட்டு பல சிறுக்குகள் பல தவறுகள் செய்யறாங்க ஒழிய சிறுக்கான செயலும் அவங்கள்ட்ட இருந்துச்சு, நல்ல செயல் இருந்துச்சு. அல்லாட்ட கேட்பான், சில விஷயத்தை அல்லாட்ட மட்டும்தான் கேட்பான், சில விஷயத்தை அல்லாட்டையும் சிலைக்கும் போய் கேட்டான். அதனாலதான் அவங்க முஸ்லிக் ஆனாங்க.
அதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மந்திரிச்சிருப்பிய அந்த மந்திரித்தல்ல எப்படி எப்படின்னு காட்டுங்க, அது ஷிர்க் இல்லன்னு சொன்னா நான் ஓகே சொல்லிடுறேன் அப்படின்னு கேட்கிறாங்க. இஸ்லாத்தை குர்ஆன் மற்றும் ஹதீஸ் வாயிலாக அறிந்திட அழகிய இணையதளமான onlinepj.com என்ற இணையதளத்திலிருந்து எடுக்கப்பட்ட இஸ்லாம், அரசியல் மற்றும் சமூக கேள்விகளுக்கான பதில்களின் ஒரு தொகுப்பு. கொள்கை விளக்கம், தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ், அரசியல் மற்றும் பொதுவான பதில்கள் உள்ளிட்ட சுமார் 300 கேள்விகளுக்கான பதில்கள் அடங்கிய இந்த புத்தகத்தின் விலை ரூபாய் 150 மட்டுமே. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் புதிய வெளியீடு, மாதம் ஒரு பிரசுரம், கட்டுரைகளின் தொகுப்பு, விலை ரூபாய் 120 மட்டும். கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன், எண் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. செல் 9500168989. இப்போது புத்தம் புது வடிவில் பல சிறப்பம்சங்களுடன் onlinepj.com மற்றும் tntj.net இணையதளங்கள். அப்ப ஷிர்கான மந்திரத்தில் இருக்கு அப்படின்னு வழங்குது. மந்திரித்தல் கூடும், ஓதி பார்க்கிறது நம்ம பாஷையில ஓதி பார்க்கிறது, மந்திரிக்கிறது கூடும். அது ஷிர்கான மந்திரிக்கிறது இருக்கு, ஷிர்க் இல்லாத மந்திரித்தல் இருக்கு. அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கறாங்க, அப்ப எதை ஷிர்க்குன்னு எப்படி விளங்கிறது? இது ஷிர்காக மந்திரிக்கிறதா? அதுக்கு ஒரு சாம்பிள் பாருங்க. ஜைனப் அறிவிக்கிறாங்க, அந்த ஜைனப் இம்ராத் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத், அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊதுடைய மனைவி ஜைனப் அறிவிக்கிறாங்க ஒரு சம்பவத்தை. அண்ணா அப்துல்லா என்னுடைய கணவர் ரஆஃபி உனுகி கைரன், என் கழுத்துல ஒரு கயிறை பார்த்தாரு. இந்த ஹதீஸ் உங்களுக்கு மந்திரிக்கிறது எப்படின்னு புரிஞ்சுக்கணும், ஓதி பார்க்கிறது எப்படி ஓதி பார்க்கலாம், எப்படி ஓதி பார்க்க கூடாது, எப்படி ஓதி பார்த்தா ஷிர்க், எப்படி ஓதி பார்த்தா ஷிர்க் இல்ல, நோய் கூட ஓதி பார்க்கலாம், மந்திரிக்கலாம், தப்பு இல்லங்கிறது இந்த ஹதீஸ்ல நீங்க விளங்கிக்கலாம். அப்ப அந்த பொம்பளை சொல்றது உனுகி ஹைத்தன், என் கழுத்துல ஒரு கயிறு கிடந்துச்சு. கணவன் பாக்குறாங்க, அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் பாக்குறாங்க. ஃபகால மா ஹாதா, இது என்னமா கழுத்துல அப்படின்னு மனைவிட்ட கேக்குறாங்க. ஹைத்துன் ருகியலி ஃபீஹி, இது நான் மந்திரிச்சு ஓதி எழுதி போட்டிருக்கேன், மந்திரிச்சு போட்டிருக்கேன். தாயத்து போடுறோம்ல, அது மாதிரி கருப்பு கயிறு முடிச்சு போட்டு சொல்றேன்ல, நாகூர்ல பாப்பாங்க. நாகூர்ல இன்னும் கொடுமை, நாகூர் கொடுமை எடுத்துட்டா கொஞ்சம் நாள் தனியா மணிக்கணக்கில் பேசலாம். பெருசா நீளமா ஒரு கயத்தை முடிச்சு போட்டு வச்சிருப்பான் நீளமா. நீங்க ஒரு குரான் ஓதணும்னு சொல்லுங்களேன், எத்தனை குரான் ஓதணும்? ஒரு 4 குரான் ஓதணும். இன்னும் ஓதிடுறேன், ஒவ்வொரு முடிச்சு அவுப்போம். 4 முடிச்சு 4 குரான் ஓதியாச்சு, 40 ரூபா ஓடுங்க. ஒரு குரான் 40 ரூபாய். எப்படி ஓனிய? நாங்க 30 நிமிஷம் ஓதி ஒரு முடிச்சுக்குள்ள கட்டி வச்சிட்டோம்ல, எவ்வளவு அப்ராடம் செய்து எப்படா கட்ட முடியும்? ஓதியே முடிச்சே வச்சுக்குவோம். புல்வல்லாஹு அல்லாஹ் சமது லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத், இப்படிதான் ஓதணும். இத ஓதி பூணூதி கட்டிட்டா உள்ளே நிக்குது, எப்படா நிக்கும்? இது எவ்வளவு பைத்தியக்காரத்தை நம்புற மக்கள். உள்ள கட்டி வச்சிட்டோம்ல. இந்த மாதிரி பிராணங்கள் நிறைய இருக்கு. அந்த குரான ஒரு 50 முடிச்சிருக்குன்னா 50 குரான் உள்ள ஓதி இருக்கு, அதை கட்டா என்ன 50 குரான் 4 நினைச்சுட்டான். அதனால இதெல்லாம் இப்படி போட்டோம்னு சொன்னா நம்ம கஷ்டம் போகும்னு நினைக்கிறான். மொத்த குரான தொங்க விட்டாலும் கஷ்டம் போகாது. வழங்க மொத்த குரானுக்குள்ள பெயினி கட்ட குரானு, அதையும் நீ நேரடியா ஒரு 50 குரானை கட்டி இப்படி கஷ்டப்பட்டு போ, கஷ்டம் போயிருமாங்க, வறுமை போயிருமாடா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட வறுமையான ஆளை பார்க்க முடியுமா? நான் கேட்கிறேன். ரசூலுல்லாஹ்வுடைய வறுமைக்கு கொஞ்சம் நெஞ்ச ஆதாரமா இருக்கு. நீங்க கேட்கிறீங்க, ஒரு நாட்டின் ஜனாதிபதியாக இருக்கிறார், உலகத்துக்கே தூதராக இருக்கிறார், வறுமையின் கொடுமையிலே வாழ்ந்த நபிகள் பெருமானார். ஏழ்மைனா ரசூலுல்லாஹ்வுக்கு ஒன்னும் தெரியாதுன்னு நினைக்காதீங்க. மிகப்பெரிய பிசினஸ்மேன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரொம்ப பெரிய வியாபாரி, சிந்தனை மிக்க வியாபாரி, நல்ல பிசினஸ் மைண்ட் ரசூலுல்லாஹ்வுக்கு உண்டு. அவர்களுடைய வியாபார திறமையை பார்த்துதான் ஹதீஜா பிராட்டியார் அவர்களே கட்ட வேண்டும் என்று விரும்பினார். கவனிச்சீங்கன்னா தெரியும் வரலாற்றுல அவருடைய நேர்மை, வியாபார யுக்தி, அவருடைய திறமை, இதெல்லாம் பார்த்துட்டு நான் ரசூலுல்லாஹ் கட்டிக்கிறேன், முகமதை கட்டிக்கிறேன், நபி அவருக்கு முன்னால கட்டினாங்க. அப்போ எவ்வளவு பெரிய திறமையா இருந்திருக்கும் அவங்களுக்கு. நிறைய பணங்கள் இல்லையே தவிர இந்த மாதிரி பிசினஸ் பண்ணி வியாபாரத்தை பெருக்கினாங்க. ஹதீஜா பிராட்டியார் மிக பெரும் செல்வந்தராக ஆவதற்கு பெருமானார் ஒரு காரணம். சாதாரண வியாபாரி ஹதீஜா பிராட்டியார் அவங்க சொத்தை பல மடங்கு பெருக்கி பிசினஸ்ல பெருக்கின காரணம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதற்கு பிறகு இஸ்லாம் வந்த பிறகு சம்பாதித்த பணம் எல்லாம் வாரி இறைக்கப்பட்டு ஒண்ணுமில்லாம ஆனவங்க ரசூலுல்லாஹ். ஒண்ணும் தெரியாது, வியாபாரம் தெரியாது, சம்பாதிக்க தெரியாதுன்னு நினைக்காங்க ரசூலுல்லாஹ். ரொம்ப திறமைசாலி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது ஒரு தனி சப்ஜெக்ட். அப்படிப்பட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாத்தை எடுத்து சொன்ன பிறகு அதற்காக சொத்து சுகம் எல்லாம் போய் சாப்பாடு இல்லாம ஆனாங்க. சரி, அதுக்காக நான் எவ்வளவு கோடிக்கணக்கான சொத்தை நான் கொடுத்திருக்கிறேன், இப்ப பெரிய பெல்கான சொத்து வந்துருச்சு, பைத்துல் மால் சொத்து வந்துருச்சு, இஸ்லாமிய இது சொத்து நான் கொஞ்சம் எடுத்துக்கிறேன், அப்படி செய்யல நபிகள் நாயகம்.
அப்படி ஒரு தலைவர் உலகத்துல பார்க்க முடியுமா? அப்படி செய்திருந்தாலும் மனப்பூர்வமாக சமுதாயம் ஏற்றிருக்கும். தன் சொத்தை அப்படி அள்ளி கொடுத்தவர்களா, அள்ளி கொடுக்காட்டணும் தன்னுடைய நாடி நரம்பு ரத்தத்தை எல்லாம் சிந்திய தலைவரடா இவர். நம்ம எல்லாம் படும் மோசமாக நம்ம எல்லாம் உயிரை கொடுத்து காத்த தலைவரடா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அல்லாஹ்வே ஃபரஅல்லக பாஹிவ நஃப்ஸக அலா ஆசாரிஹிம் இல்லம் இர்பி ஹாதல் ஹதீஸ் அஸஃபா, இவர்கள் இந்த உண்மையான செய்தியை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதற்காக நபியை நீ ஏன் நொந்து நொம்பலப்படுகிறீர், நொந்து நூலா போறிய? ஏன் அப்படி கவலைப்படுற? கவலை 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 எதுக்கு? சொத்து சுகம் இல்லைனா இவ்வளவு சொல்லியும் கேட்கலையே, நம்ம போற சொர்க்கத்தை நம்ம மக்கள் அடைய வேண்டாமா என்ற கவலை. யாருக்கு அந்த கவலை வந்திருக்கும்? அப்படிப்பட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏழ்மையிலும் இருந்தார்கள். ஏழ்மையில ஏழ்மை. 2 நாள் தொடர்ந்து அடுப்பறிந்ததில்லை ஆயிஷா பிராட்டியார் ரலியல்லாஹு அன்ஹா. மாரா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்கல்லன் கத்து, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்கள் வாழ்க்கையில் சல்லடையை பார்த்ததில்லை. அருத்தின்னு சொல்றோம்ல, அருத்தி சல்லடை, ஒரு மாவு போட்டு சலிக்கிறது, சலிப்பு, அதை பார்த்ததில்லைங்கிறாங்க ஆயிஷா. அப்படின்னா என்ன அர்த்தம்? பார்த்திருப்பாங்க அக்கம் பக்கம், ஏழ்மையை காட்டுறாங்களாமா. அதை கூட நான் பார்த்ததில்லை. நம்ம சொல்லுவோம்ல நாட்டுல திடீர்னு ஒரு ஆள் 500 ரூபாய் கொண்டு வரலாம், 300 ரூபாய், 1000 திரகம் தர்றான், என்ன செய்ய சில்லறாட்ட என்ன செய்வீங்க? 1000 திரகம் நான் பார்த்ததே இல்லை, வந்தாங்க. அவ்வளவு கஷ்டப்படுறேன்னு அர்த்தம். நான் அவ்வளவு கஷ்டப்படுறேங்கிறத இதை பார்த்தது இல்லமல்ல. அது மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருந்தார்கள் என்பதை இலக்கிய சுத்தமாக அற்புதமாக ஆயிஷா பிராட்டியார் சொல்றாங்க. மாரா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்கல்லன் கத்து, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சல்லடையை பார்த்ததில்லை, ஏழ்மை. சரி, அபூபக்கர் சித்திக் எவ்வளவு பெரிய வசதி? அது கொஞ்சம் நெஞ்ச வசதியா? அபூபக்கர் சித்திக் வசதி. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பிலாலை பற்றி உயர்வாக சொல்லும் பொழுது ஒரு வார்த்தையை சொன்னாங்க. அவங்க ஆட்சி காலத்தை அழத்தக்க செய்யுதனா செய்யுதனாங்க. யாரு? உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அழத்தக்க செய்யுதனா செய்யுதனா, எங்களுடைய தலைவரை உரிமையிட்டு விட்டார், விலைக்கு வாங்கி உரிமையிட்டார் அப்படிங்கிறார். என்ன சமாச்சாரம்னா, ரசூலுல்லாஹ் காலத்துல பிலாலுடைய கொடுமை தெரியும்ல உங்களுக்கு. எவ்வளவுதான் வசதி படைத்தவர், குடும்ப பலமா இருந்தா யாரும் ஒண்ணு செய்ய மாட்டான், பெரிய ஆபத்து இருக்காது. குடும்ப பலம். உமர் இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டாலும் கிட்ட வர மாட்டாருல்ல, அவருக்குன்னு ஒரு பலம், அவருக்குன்னு ஒரு தைரியம் இருந்துச்சு. அவர் வந்த பிறகு வந்த ஒரு தைரியம், ஒரு இது மக்கள் போய் வேகமா வந்தாங்க. அதுக்கு முந்தையெல்லாம் மக்காவோட பகிரங்கமா தொழ முடியாது, மறைஞ்சு ஒரு மூலையில வீட்டுல எங்க நேரம் தொழணும். உமர் ஆட்சிக்கு உமர் இஸ்லாத்தை ஏத்த பிறகு எவன்டா வந்து கேட்கறான், வாடா பாப்போன்னாரு. மக்கள் காபத்துல எவனும் சொந்த மாதிரி அப்போ விட்டுதா இருக்கட்டும், அவங்க எங்களுக்கு ஏன் ரைட் இல்ல அப்படின்னு போய் நின்னாங்க உமர் ரலியல்லாஹு. இந்த மாதிரி ஒரு காலத்தில் இருந்தவங்க தான் உமர் ரலியல்லாஹு. அந்த நேரத்தில் அவங்களையெல்லாம் பெருசா கஷ்டப்படுத்திருக்க மாட்டான். சாப்பாட்டுக்கு வழி இல்லாத பிலால் அடிச்சா ஏன்னு கேட்க முடியாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஏன்னு கேட்க முடியாட்டாலும் ரசூலுல்லாஹ்க்கு பின்பலம் இருக்கு. குறைஷ் குடும்பம்டா, அவள் அடிச்சா பக்கம் வந்துடும். அவரையும் அவளை அடிச்சிருக்கிறான். ரசூலுல்லாஹ் மட்டும் அந்த கொலை இல்லைன்னு என்ன ஆசைப்படுத்திருப்பான், அது வேற சமாச்சாரம். கொஞ்ச நெஞ்சம் கேட்பதற்கு வழி இருந்தும் கூட ரசூலுல்லாஹ் செஞ்சான். அது கூட அபூ தாலிப் இருக்கிற வரைக்கும் ஒண்ணும் செய்ய முடியல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை. அபூ தாலிப் மௌத்துக்கு பிறகு கண்ட கழுதையெல்லாம் கொண்டு போய் போட்டான், குடலையெல்லாம் தூக்கி அதுக்கு பிறகுதான் கொஞ்சம் பலம் இருந்தா கேட்க மாட்டான், ஒண்ணும் செய்ய மாட்டான். பிலாலை என்ன பாடுபடுத்திருப்பான், அவங்கள ஒரு அடிமைனா விலைக்கு யாற்ற அடிமையா இருக்காரோ அவன் என்ன பாடுபடுத்திருப்பான். அவனே அடி மிதிக்கும் போது அடுத்த அடிச்சா கை கொட்டி சிரிப்பான்ல. சுடுமணல்ல போட்டு பொசுக்கப்படுறதுங்கிற சுப சாதாரண நினைக்கலாம். இன்னைக்கு நம்மளுக்கு ஏசி ஆஃப் பண்ணி இருக்க முடியலங்க. இந்த நாட்டில் ஏசி ஆஃப் பண்ணிட்டு வெயில் காலத்துக்கு இருப்பீங்களா? இருக்க முடியுதா? ரூமுக்குள்ள இருக்க முடியுதாங்க. வெளியே போறது ஒரு பக்கம் இருக்கட்டும், ரூமுக்குள்ள வந்தோடனே ஏசியை போடத்தான் நம்ம நிக்கிறோம். இதுல போய் தரையில தூக்கி போடுறதுன்னு சொன்னா, அதுக்கு மேல கல்ல தூக்கி வைக்கிறதுன்னு சொன்னா, இந்த கொடுமை எப்படி இருந்ததுன்னு கற்பனை பண்ணிக்கிற வேண்டியதான். சும்மா நம்ம பேசிட்டு போறோமே ஒழிய இந்த மாதிரி எவ்வளவு கஷ்டங்கள் கொடுமைகள் நடந்திருக்கும், எவ்வளவு துன்பங்கள் நடந்திருக்கும். அதை அபூபக்கர் சித்திக் பாக்குறாங்க. அவங்க ஓரளவு ஒரு கண்ணியம், அதாவது உயர் குலம் என்று கருதப்பட்ட குடும்பம் அபூபக்கர் சித்திக். வசதியான ஆள் அபூபக்கர் சித்திக். பிலாலுடைய அந்த எஜமானன்ட்ட போய் என்ன விலைன்னு கேட்கிறாங்க. என்ன விலையா சொல்ற பிலால? அவன் வேணும்னே ஜாஸ்தியா சொல்லுவான்ல, அதை கொடுத்து வாங்குறாங்க அபூபக்கர் சித்திக். வாங்கி இது பண்ணி அடிமையில போ அபூபக்கர் சித்திக் செஞ்சாங்க. உமர் தன்னுடைய ஆட்சி காலத்தில் சொல்ல அழத்தக்க செய்யுதனா, எங்களுடைய தலைவர் அபூபக்கர் எங்கள் தலைவர் பிலாலை உரிமை வாங்கி விட்டார், சுதந்திரமாக பறக்க விட்டார் அப்படிங்கிறாங்க. அப்ப அபூபக்கர் சித்திக்கையும் பிலாலையும் ஒரே பார்வையில் பார்க்க வைத்தது எது? அது வேற ஒரு சப்ஜெக்ட். ரெண்டு பேரும் ஒரே பார்வையில் அடிமை என்று, அதாவது அவர் புறக்கணிக்கப்படக்கூடிய ஒரு சமுதாயம், ஒரு கூட்டம் நினைச்சிட்டு இருக்க ஒரு காலத்தில் இருந்த சமுதாயத்தை எங்க தலைவர் அபூபக்கர், அது மாதிரி எங்க தலைவர் பிலால், இந்த வசதி இருந்தது அபூபக்கர் சித்திக். அப்ப அவங்க எவ்வளவு வசதியா இருந்திருப்பாங்கன்னு பாருங்க. இப்படி எல்லாருமே வசதி.
இருந்தவங்க ஒரு காலத்துல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாத்தை சொல்லி இஸ்லாம் பரவி ஓரளவு பரவிக்கிட்டு இருக்கும் பொழுது ஒரு முறை புகார்ல வரக்கூடிய சம்பவம், பல நூல்கள்ல வரும்னு நினைக்கிறேன், எதுவும் கரெக்டா ஞாபகம் இல்ல, ஆதாரப்பூர்வமான செய்தி. அபூபக்கர் சித்திக் வீட்டை விட்டு வெளியே வர்றாங்க. நைட்ல 12-1 மணி, அதாவது நடுநிசி. உமர் வெளியே வர்றாங்க. 2 பேரும் சந்திக்கிறாங்க. என்ன உமர் இந்நேரத்தில் வர்ற? அபூபக்கர் கேட்கிறார். சாப்பாட்டுக்கு வழி இல்ல, சாப்பிடல, தூக்கம் வர மாட்டேங்குது, கற்பனை பண்ணுங்க. சாப்பாட்டுக்கு வழி இல்லாம சாப்பாடு பசியா இருந்தா தூக்கம் வராதுல்ல. அதாவது நம்ம சாப்பிட முடியாது, 2 நாள் சாப்பிடாம இருப்போம், நேரம் இல்ல, டென்ஷன், அங்க போன இங்க பண்ண, அதனால சாப்பிட, அது வேற சமாச்சாரம். சோறு இல்ல, சாப்பாடு இல்லையா, ரொட்டி இல்ல, காஞ்ச ரொட்டி இல்ல, தூக்கம் வரல. நானும் அதுதான் வெளியே வந்தேன். அபூபக்கர் சித்திக், நீங்க எங்க வந்தீங்க? நானும் அதான், சாப்பாடு இல்ல. ஒரு காலத்துல இஸ்லாம் பரவுவதற்கு முன்னாடி இருந்தவங்க, இஸ்லாம் பரவன பிறகு எப்படி இருந்தாங்கிறத நான் சொல்ல வரேன். சரி, 2 பேரும் பேசிட்டே போறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாங்க வெளியே. சொல்லி வச்ச மாதிரி இருக்கு, திட்டம் போட்ட மாதிரி நம்மளுக்கு இருக்கு. நடந்த சம்பவம் அது எவ்வளவு யதார்த்தம் பாத்தீங்களா? ரசூலுல்லாஹ் கேக்குறாங்க, என்னப்பா இந்நேரம் வெளியே வர்றீங்க? யார் ரசூலல்லாஹ்? சாப்பாட்டுக்கு வழி இல்ல, சாப்பிடல, தூக்கம் வரல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ்வின் மீது ஆணையாக நானும் அதற்கு தான் வெளியே வந்தேன். ஏன் அல்லாஹ் மீது ஆணை சொல்லணும்? அல்லாஹ் மீது ஆணை இந்த இடத்துல சொல்ல வேண்டியதில்லை. எதுக்குன்னா, நானாய்த்தாப்பா வந்தேன்னா நம்மள ஒரு ஆறுதலுக்காக சொல்றாங்க போல இருக்குன்னு நினைச்சிடக்கூடாது. நம்மளை ஆசுவாசப்படுத்தி ஆறுதல் படுத்துறதுக்கு நானாய்த்தா வந்து கவலைப்படாது. அல்லாஹ் மீது சத்தியமா சொல்றேன், உங்களை தேர்த்தணுங்கிறதுக்காக நான் சொல்லல, உங்கள் ஆறுதலுக்காக நான் சொல்லல, அல்லாஹ்வின் மீது ஆணையாக நானும் அதற்கு தான் வெளியே வந்தேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாப்பாடு கிடைக்காம வெளியே வந்தவங்க யாராவது இருக்காங்க இந்த உலகத்துல? சாப்பாடு இல்லாத எங்க இருக்காங்க சொல்லுங்க. நம்ம நாட்டை எடுத்துக்கிடுங்க, எவ்வளவு ஏழையா இருக்கட்டுமே, ரேஷன் அரிசியாவது கிடைக்கும். எவ்வளவு ஏழையா இருந்தாலும் ரேஷன் அரிசி கிடைக்காதவங்க இருக்காங்க. நான் கேட்கிறேன், அது கூட இல்ல. நபிகள் நாயகம் வெளியே வர்றாங்க. நம்மளும் வெளியே போவோம். நம்ம நாட்டுல ராத்திரி 12 மணிக்கு நம்மளும் அஜத் மாதிரி வெளியே வரும். என்ன 12 மணிக்கு வெளியே வந்து அஜத்து, நீங்க அதிகமா பிரியாணி தானே, ஒரே நெஞ்சிலே நிக்குது, அப்படி ஒரு சாப்பிட்டாலும் தூக்கம் வர மாட்டேன். சின்னதுல தூக்கம் வரல நம்மளுக்கு. அல்லாஹ் காப்பாற்றணும். சாப்பிட வேண்டாம்னு சொல்லல. குழு வஷப்பு வலா துஸ்ரிஃபு, சாப்பிடு, தாராளமா யூஸ் பண்ணிக்க, அனுபவிச்சுக்க, வீண் செய்ய, வீணாக்காத பொருளை அளந்து செய், வேஸ்ட் பண்ணாத. இன்னல் முபத்திரீன கானு இஹ்வான ஷயாத்தீன், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். வீண் வரையம் செய்பவர்கள் ஷைத்தானுடைய அண்ணன் தம்பிமார். நீங்க கவனிக்க வேண்டிய ஒரு சமாச்சாரம். இந்த நாட்டுல மிஞ்சினா நாங்க என்ன செய்வோம் நீங்க கேட்கிறீங்க. இன்னொரு ஆள் உங்களுக்கு தந்து நீங்க சாப்பிட்டு மிஞ்சினா ஓகே, அதை சொல்லலாம். ஒரு அரபி சாப்பிடுறாரு, அவர் உங்களுக்கு கொடுத்து விட்டாரு, மிஞ்சுது, வேற யார்ட்டையும் கொடுக்க முடியாது. நீங்க ஆட்கள் மிஞ்சுத, அதுக்கு என்ன சொல்ல முடியாது? அது ஒரு பாயிண்ட் இருக்கு. அடுத்த ஆள் மிஞ்சி நாங்க அடுத்த ஆளை கொடுக்க முடியாது, அவனும் துரத்தம் கொண்டு வாங்கலாம். நீங்க ஆக்குறீங்களங்க, நீங்க 10 பேர் சேர்ந்து உணவு சேர்க்கிறீங்கல்ல, அதுல உலகானம். அதுல நீங்க கடிச்சு போட்டதை பார்த்து நம்ம ஊர்ல 2 பேர் தொட்டுக்கிடுவாங்க, அதை எடுத்து அதை தொட்டு சாப்பிடுவாங்க. அவ்வளவு மிஞ்சது இல்ல. இன்னல் முபத்திரீன கான இஹ்வான ஷயாத்தீன், வீண் வரையம் செய்பவர்கள் ஷைத்தானுடைய உடன்பிறந்தார், ஜாக்கிரதை அப்படின்னு அல்லாஹ் ஜல்ல சொல்றான். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இவ்வளவு வறுமையில இவ்வளவு கஷ்டத்துல வீட்டு விட்டு வெளியே வர்றாங்களே, அந்த நேரத்துல என்னப்போ இவ்வளவு கஷ்டமா இருக்கு, வறுமையா இருக்குவா, ஆளுக்கு ஒரு தாயத்தை கட்டி விடணும், கட்ட வேண்டியது தாயத்து. சொன்னேன், தாயத்து வறுமையை போக்கும். அதுதான் பாயிண்ட். ஏன்னா தாயத்து வறுமையை போக்குன்னு சொன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரியாத தாயத்தான குர்ஆன், ஒட்டுமொத்த குர்ஆனை ரசூலுல்லாஹ் தானே இறங்கிச்சு. அப்புறம் என்ன நீ நம்மளுக்கு எப்ப குர்ஆனுங்க, எத்தனை குர்ஆன், எவ்வளவு தெரியும் நம்மளுக்கு குர்ஆன்ல? ஒரு ஹாபிஸாவே இருக்கட்டுமாங்க, நம்மளுக்கு குர்ஆன் வசனம் மறக்கும், ரசூலுல்லாஹ் மறக்குமா? மறந்தா அவர் தூதரா? நான் கேட்கிறேன். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மறக்குமா? அது ஒரு காரணம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு சிறு வச்சுதான் செய்ய வரக்கூடிய சம்பவங்களா இருக்க. புகார்ல சொன்னேன், 6 மாத காலம் சிறு வைக்கப்பட்டுச்சான். செஞ்சதை செய்யவில்லை என்பார்கள், செய்யாதை செய்தேன் என்பார்கள், மனைவிடன் கூடிவிட்டு இல்லை என்பார்கள். 6 மாசம் நடந்திருக்குமா? இப்படி யாரோ ஒரு திறமையான ஒருவன், எவனோ ஒரு ஏற்குமாறான விளையாட்டு விளையாடி இருக்கான். அந்த ஹதீஸ்ல புகாரி இமாம் அப்படி விளையாடல, அவங்கள பொறுத்த கரெக்டான நம்பகத்தன்மை எடுத்திருக்கிறாங்க. யாரோ ஒரு ஆள் அதுல கோளாறு பண்ணிருக்காங்க. எப்படி கோளாறு பண்ண அவங்க கண்டுபிடிக்க முடியல. 6 மாத காலம், எந்த 6 மாத காலம் இதுன்னு தெரியாட்டா மொத்த குர்ஆன் சந்தேகம்ங்க. அந்த 6 மாசத்துல வஹி வந்திருக்கும். அப்ப செஞ்சதை செய்யலன்னு சொல்ற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆன் வசனத்துல இல்லன்னு இருப்பாங்க, இருக்கிற வசனத்தை இல்லன்னு இருப்பாங்க, இல்லாத இருக்குன்னு இருப்பாங்க. மனைவிட்ட கூட்டிட்டு இல்லன்னு சொன்னா என்ன, குளிப்பு, கடமை, தொழுகை எல்லாம் அவுட்டு.
இது தெரிஞ்சா மக்கத்துக்காக இதை வச்சு அவுட் பண்ணிடுவான். என்ன ஆரம்பம் செஞ்சது இல்லங்கிறாரு, ஆமாங்கிறாரு. இவர் ஒரு தூதரா நக்கல் பண்ணிருப்போம், எடுபடுவாங்க. மற்ற நக்கல்கள்லாம் எடுபடாது, பொய். மற்றவன் சொல்றது பொய். இப்போது விற்பனையில் இஸ்லாம் கூறும் பொருளியல் சகோதரர் பிஜே அவர்கள் உரையாற்றிய பொருளாதாரம் சம்பந்தமான 27 மணி நேர தொடர் சொற்பொழிவு. என்ன வியாபாரம் செய்யலாம், பங்குச் சந்தையில் ஈடுபடலாமா, இன்சூரன்ஸ் செய்யலாமா, MLM வியாபாரத்தில் ஈடுபடலாமா, குத்தகை, பங்கு வணிகம் மற்றும் வியாபாரம் தொடர்பான அனைத்து சந்தேகங்களுக்கும் குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் தெளிவான விளக்கங்கள் 3 டிவிடிகளாக விலை ரூபாய் 75 மட்டுமே. கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன், நம்பர் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. திருக்குரான் தமிழாக்கம் பி ஜெயினலாபிதீன். அனைவருக்கும் புரியும் எளிய நடை. தேவைப்படும் வசனங்களுக்கு தெளிவான விளக்கங்கள். கலை சொற்களின் விளக்கங்கள். திருக்குரான் எவ்வாறு அருளப்பட்டது, எவ்வாறு தொகுக்கப்பட்டது என்பது குறித்து முழுமையான விளக்கம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் முதல் இன்று வரை குர்ஆன் பாதுகாக்கப்பட்ட வரலாறு. திருக்குரான் இறைவனின் வார்த்தைகள் என்பதற்கான அடுக்கடுக்கான ஆதாரங்கள். முந்தைய பதிப்புகளை விட மெருகூட்டப்பட்ட செய்திகள், கூடுதலான பக்கங்கள், அழகிய வடிவமைப்பு, உயர்தரமான பைண்டிங். விலை ரூபாய் 300 மட்டுமே. வெளியீடு மூன் பப்ளிகேஷன், நம்பர் 83/3, முதல் மாடி, மூர்தரு, மண்ணடி, சென்னை 1. போன் 65690810. TNTJ வீடியோ விஷன், எண் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. செல் 9500168989. மத்த ரசூலா திட்டது பொய், அதனால ஈடுபடல. இது உண்மையாக இருந்தால் 6 மாசம் என்ன ஆகுறது? மொத்த குர்ஆன் சந்தேகத்துக்குரியது ஆகுமே. அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களை இந்த மாதிரி சீர் வச்சு 6 மாசத்துக்கு பொய் சொல்ல வைக்க முடியாது யாராலையும். அப்படி ஒரு மனிதனால செய்ய முடியாது. இயற்கையிலே ஒருவனுக்கு நோய் வந்து விட்டால் அவன் முடக்கப்படுவானே, ஆனால் ஒரு கோமா ஸ்டேஜ்ல போயிடுவான். ஸ்டேஜ்ல அது அல்லாத ஒரு நோய் இருந்தா அது வேற சமாச்சாரம். அப்படி ரசூலுல்லாஹ் அப்படி செய்ய மாட்டான். கடைசி தூதர் அவரு, சட்டங்கள் அவற்றை வந்து வெளியாக வேண்டியிருக்கு. தூதரை தனிப்பாத நம்மை விட தனி ஸ்பெஷல் பாதுகாப்பு ரசூலுல்லாஹ்க்கு இருக்கும். அல்லாட்ட இருந்து ஆவணும். நம்மள மாதிரி ஷைத்தான் நம்மளை ஏமாத்துற மாதிரி ரசூலுல்லாஹ் ஏமாத்த முடியாது. யார சொல்லா ஒவ்வொரு மனிதனுக்கும் ஷைத்தான் இருக்கான்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. யார சொல்லா உங்களுக்குமா அஸ்லம்ங்கறாங்க ரசூலுல்லாஹ். அவன் எனக்கு கட்டுப்பட்டான், என்ன குழப்பம் இல்ல. குழப்பம் என்ன ஆகுறது? எனக்கு குழப்பம் வரும், ஒரு வசனம் தப்பா சொல்லிடுவேன். தப்பா சொன்னா குர்ஆன்ல போய் பாத்துருவீங்க, நான் சொன்னது தப்புன்னு விளங்கிக்கலாம். இன்னொரு ஆள் மனுஷன் தப்பா சொல்றான், குர்ஆன்ல போய் பாப்பீங்க, இந்த ஆள் சொல்றது தப்புன்னு ரசூலுல்லாஹ் தப்பா சொல்லிட்டா அதெல்லாம் மார்க்கணும். என்னத்துக்கு ஆகுறது? அடிப்படை போயிடும். அப்படி ஒரு வழி அல்ல வைக்கல. இஸ்லாமிய அடிப்படைக்கு மாற்றமான ஒரு சமாச்சாரம். அடிப்படை அப்படி கிடையாது, சாத்தியமே இல்ல. அப்ப புகார்ல வரக்கூடிய சமம் பெண்டிங் மௌகூஃப் தெரியல. அதை பத்தி குர்ஆனுக்கு முரணு தள்ளணும். அதை சொல்ல போனா புகாரிலே வந்தாங்க தள்ளணும். சில விஷயங்கள் அப்படி வந்திருக்குது. குரங்கு விபச்சாரம் செய்தால் தண்டனை கொடுக்கணும் புகார்ல இருக்கு. 2 குரங்கு விபச்சாரம் செய்ததுன்னா அதுக்கு இஸ்லாமிய சட்டப்படி தண்டனை கொடுக்கணுமா? சாத்தியமா? அது குரங்கு கல்யாணம் முடிச்சு வச்சது யாரு? அது வேணும்லாங்க. அது எப்படி விபச்சாரம்? அதுக்கு என்ன கணக்கு இருக்கு? அப்ப யாரோ ஒருத்தன் வந்து ஒரு இப்லீஸ் மாதிரி எவனோ விளையாடி இருக்கான். அதுக்காக மொத்த புகாரையும் தள்ளிட முடியாது. குர்ஆனுக்கு ஆதரவாக குர்ஆனுக்கு நிரூபிக்கக்கூடிய பல விஷயங்கள் இருக்கு. அதுக்காக ஹதீஸே வேண்டாம், குர்ஆன் மற்றும் போறானா ஒன்னா நம்பர் லூசு, அது சாத்தியம் இல்ல. நாங்கள் ஹதீஸே வேண்டாம் என்று யாரும் சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது. இது ஹதீஸ் இல்லைங்க, அவ்வளவு. இந்த மாதிரி மேட்ரு வந்து இது ஹதீஸாக இருக்க முடியாது. குர்ஆனுக்கு மாற்றமாக ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்க மாட்டாங்க. ஏதோ சில கோளாறு மனிதன் என்ற அடிப்படையில் யாருக்கும் நடந்திருக்கு. அதுக்காக குர்ஆன் நம்ம தள்ளிடுவோம். குர்ஆனுக்கு முரண்பட்டு இருக்கனால பெண்டிங்கிற வச்சு மறுமையில தெரிஞ்சுட்டு போன. அதை பத்தி எது குர்ஆனுக்கு ஆதாரமா இருக்கோ அதை ஏத்துக்கணும். ஆக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வறுமையிலும் மறுமையில கிடந்தாங்க, கஷ்டத்திலையும் கஷ்டத்துல கிடந்தாங்க, சாப்பாட்டுக்கு வழி இல்லாம. அப்ப அந்த ஆயத்தை கட்டினாங்களா நான் கேட்கிறேன். அந்த சஹாபி கேட்கிறார், யாரு? அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத். ஹைத்து ஃபாத் ஃபஹலஹு, இது என்னமா கழுத்துல போட்டுக்கன்னு கேக்குறாங்க. கயத்துல இந்த கருப்பு கயிறை போட்டா இந்த மாதிரி கயத்தை கட்டிட்டா வறுமை போகுங்கிறிய, கஷ்டம் நீங்க சொல்றாங்களா இல்லையா? அந்த சஹாபி கேட்கிறாரு தான் மனைவிட்ட, என்ன இந்த கயிறு என்ன? ஹைத்துன் ருக்கியலி ஃபீஹி, இதை நான் மந்திரிச்சு போட்டிருக்கேன். அவன் மந்திரித்துல ஏற்கனவே நான் சொன்னேன், மந்திரிக்கிறதுல ஓதி பார்க்கறதுல சிறுக்காக மந்திரித்தல் இருக்கு, சிறுக்காக ஓதி பார்க்கறது, சிறுக்கு இல்லாமல் இருக்கு. எது சிறுக்குன்னு தெரிஞ்சுக்க, சிறுக்கு இல்லாத கூடும். அப்ப அந்த பொம்பளை சொல்லுது, அது மட்டும் இல்ல, காலத் ஃபஅஹலஹு ஃபகதஹு. அந்த சஹாபி என்ன செஞ்சாருன்னு சொன்னா, தன்னுடைய மனைவி கழுத்துல இருந்த கயத்தை பிடிச்சி இழுத்து அறுத்து தூர வீசிட்டாரு. என்ன மந்திரிச்சியா, தாயத்து போட்டிருக்கியா அப்படின்னு கயத்தை இழுத்து அறுத்து தூர வீசிட்டாரு. கால அன்தும் ஆல அப்துல்லா அகலியான் ஷிர்கி, நாமெல்லாம் அல்லாஹ்வுடைய அடியார் குடும்பம், முஸ்லிம் குடும்பம். நம்மெல்லாம்
முஸ்லிம் இந்த மாதிரி ஷிர்க் செய்யலாமா? ஒரு கயிறு நாளுங்க, கயிறு நாளுறத பார்த்துட்டு அந்த பொம்பளை சொல்லுது, இது நான் வந்து மந்திரிச்சு போட்டிருக்கேங்குது. உடனே சஹாபி என்ன சொல்றாங்க, ஷிர்க் நீங்க செய்யலாமா இந்த மாதிரி கயிறு போட்டு வைக்க, மந்திரிச்சு போட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு, சமயத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகூல், இது ஏன் இஷ்டப்படி நான் செய்யல, ரசூலுல்லாஹ் சொல்ல நான் கேட்டிருக்கேன், ஹதீஸை காட்டுறாரு ஆதாரம். தான் இஷ்டப்படி அவர் செய்யலாமா அந்த சஹாபி, ஹதீஸ் ஆதாரம் காட்டுறாரு. நான் ரசூலுல்லாஹ் சொல்ல கேட்டிருக்கேன், இன்னர் ருகா மந்திரித்தல், அதாவது கயிறு எப்படி போடுறது அத்தனை அக்கிறாரு அவரு. மந்திரித்தல், தமாயிம் தாயத்து, தமாயிம்னா தாயத்து, திவலத்து சிறுக்கும் நேரம் பார்க்கறது, நல்ல நேரமா கெட்ட நேரமா, அல்லது சில அந்த காலத்துல வந்து சூடு வச்சு இது பார்ப்பாங்க, சூடு வைக்க பழக்கங்கள்லாம் இருந்திருக்கு. இந்த சூடு வச்சா நோய் போகும், இந்த சாமியை சூடு வைக்கணும், தன்னை வருத்தி கொள்வதுன்னு வச்சுக்கிறேங்க. இந்த மாதிரி இப்படி செய்வதெல்லாம் ஷிர்க் அப்படிங்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்படி ரசூலுல்லாஹ் சொல்ல நான் கேட்டிருக்கேன், நீ இந்த ஷிர்க்கை செய்றிய, எதை போய் ஷிர்க்குங்கிறாரு? மந்திரிச்சல்ல இந்த கயிறு நாள போடுறது என்ன சொல்றாரு, ஷிர்க் அப்படிங்கிறாங்க. யாரு? அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் சஹாபி சொல்றாங்க. ஃபக்குல்து, அந்த பொம்பளை கேட்குது, நான் சொன்னேன், நான் கேட்டேன், லிம தக்கூல ஹக்கதா, அது என்ன அப்படி சொல்றீங்க, இதை போய் ஷிர்க்குங்கறிய, இது ஷிர்கா அப்படின்னு அந்த பொம்பளை கேட்குது. லகத் கானத் ஐனி துக்தஃப் வ குன்து உக்தில்பு இலா ஃபுலானில் யஹூத் ஃபைதா ரகாஹா சகனத், எனக்கு கண்ணுல ஒரு வியாதி இருந்துச்சு, கண்ணு நோய், கண் வலியோ ஏதோ ஒண்ணு. இந்த மாதிரி நான் வயிற்று வலிக்காக நான் தாயத்து போட்டேன், தலைவலிக்கு போட்டேன், பல டாக்டர் பார்த்து நடக்கல, தாயத்து போடுறது கிளீன் ஆகுதுன்னு சொன்னாங்களா இல்லையா? இது மாதிரி என்ன பொம்பளை சொல்லுது, எனக்கு கண்ணு நோய் இருந்துச்சு, இந்த தாயத்தை போட போறது கிளீன் ஆகுச்சு, இதை போய் ஷிர்க்குங்கறிய. நம்ம ஆளு கேட்கிற மாதிரி இந்த பொம்பளை கேட்குது. நம்ம வீட்டுல பொண்ணு கேட்குது இல்ல, நீங்க என்னங்க அப்படி சொல்றீங்க? எத்தனை நாளா எவ்வளவு வருஷமா எனக்கு வயிற்று வலி இருந்துச்சு, நாகூர் அளவு கட்டின பிறகு வயிற்று வலி இல்லாம போச்சுன்னு சொல்லுது. உங்க பொண்ணு மட்டும் சொல்லல, ஒரு சஹாபி பெண்மணி அப்படி சொல்லியிருக்கு. அதுக்கு அந்த சஹாபி சொல்றாரு, ஃபக்கால் அப்துல்லா இன்னமா லாலிக்க அமலு ஷைத்தான், ஷைத்தானுடைய வேலை அது, போம் ஷைத்தானுடைய வேலைன்றார். தற்செயலா அவர் நம்பிக்கை வர வைக்கலாம் பாரு, அதான ஷைத்தான் வேலை. நம்பிக்கை தற்செயலா இந்த கயிறை கெட்டவும் நோய் இந்த சில பேருக்கு. நான் ஏற்கனவே சொன்னேன்ல, ஒவ்வொரு தர்காவா படுப்பான், நோயே போவாது. பெரிய பெரிய தர்காக்கெல்லாம் போயிருப்பான், அஜ்மீருக்கெல்லாம் போயிருப்பான், கிளீன் ஆகாது. லோக்கல்ல ஒரு சின்ன பொட்டல் புதர் மாதிரி ஒரு ஏரியா வந்து உட்கார்ந்துட்டு போயிருப்பான், இங்க போய் இறங்கினோடனே நோய் போயிடுச்சு. இதுதான் பவர்ஃபுல் அவுலியாமா. அஜ்மீர் அதெல்லாம் சும்மா ஒண்ணுக்காவது பிராடு. அஜ்மீர் கிளீன் ஆனா இதை பிராடுமா, தற்செயலான நிகழ்ச்சி. அதை சொல்றாரு, இது இன்னமா அழிக்க அமலு ஷைத்தான், ஷைத்தானுடைய வேலை. ஷைத்தான் அப்படிதான் செய்ய வைப்பான், அப்படிதான் நம்ப வைப்பான், இதெல்லாம் ஷைத்தானுடைய வேலைன்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு, இன்னமா கான யக்ஃபிக அன் தகுலி கமா கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகூல். அப்ப இந்த மாதிரி நோய் வந்து நாங்க என்னதான் செய்யறது அப்படி கேட்பாங்கல்ல. உடனே இதுல இன்னொரு கேள்வி கேட்பாங்க, அதையும் சொல்லிக்கிறேன். இலா ஃபுலானி யஹூத், அந்த பொம்பளை ஓதி எழுத போனது யார்கிட்ட போச்சு தெரியுமா? யஹூதிட்ட, யூதன்ட்ட. இந்த கயத்தை போட்டது யார்கிட்ட போச்சு? யூதன்ட்ட போய் போடுது அந்த கயிறை. நம்ம அஜித்குமார் உடனே கேட்பாங்க, அது யூதன்ட்ட போனதுதான் தப்பு. யார்கிட்ட போனது தப்பு? நாங்க என்ன யூதர்களா? நாங்க முஸ்லீம் லெப்பைகள், முஸ்லீம் அஜத்துல. முஸ்லீம் அஜத்து போட்டா என்ன இல்ல, தப்பு இல்லைன்னு சொல்லுவாங்க. அதுதான் அந்த சஹாபி சொல்றாரு, இந்த கயத்தை அத்துட்டு நான் உனக்கு ஒரு தாயத்து போடுறேன்னு போட்டு கொடுக்கல. நீ என்னப்பா யஹூதிட்ட போனேன், யஹூதிட்ட போன ஷிர்க்கு, நான் புருஷன், அல்லாஹ்வுடைய தூதருடைய நண்பர் சஹாபியும் கூட, நானா ஒரு தாயத்தை செட் பண்ணணும்னு போட்டாரா? அப்படி போடல. போட்டா என்ன ஆகும் தெரியுமா? இஸ்லாத்தின் அடிப்படை தகரும். இஸ்லாம் ஒரு விஷயத்தை வேண்டான்னு சொல்லிச்சுருவாங்க, அதை வேண்டான்னு சொல்லுமே தவிர அதுக்கு மாற்றி ஏற்பாடு செஞ்சு கொடுக்காது இஸ்லாம். உதாரணமாக விபச்சாரம் கூடாது அப்படி வச்சுக்கிடுங்க, விபச்சாரம் கூடாது, சாராயம் குடிக்க கூடாது. ஏன் சாராயம் குடிக்க கூடாது இஸ்லாம் அதனுடைய கெடுதி ஹராம் பார்த்து சொல்லி இருக்கு. இத மாதிரி யோசிச்சு பார்ப்போம். முஸ்லீம்களுக்கு நம்ம தாயத்தை எழுதி கொடுக்கலன்னு சொல்லலாம். இப்ப காரணம் சொல்றாங்க, என்ன காரணம்? நாங்க ஏப்பா இந்த கொடி எடுக்கிறீங்க, ஏன் சந்தன கொடி எடுக்கிறீங்கன்னு கேட்டா, இந்த மாதிரி சந்தன கொடி கொடியெல்லாம் எடுக்காட்டி மக்கள் தேர் பக்கம் சப்பரம் பக்கம் போயிருவாங்க, அதனால நாங்க நாகூர்ல என்ன செய்யறோம், இந்த மாதிரி எடுக்கிறோம். எடுத்து அங்க போக மாட்டாங்கல்ல. ஒரு விஷயத்தை தடுப்பதற்கு பாவம் இன்னொரு பாவத்திற்கு பிராயச்சித்தமாகாது, அதை விளக்கணும். ஒன்று கூடாதுன்னா இஸ்லாம் சொல்லும், அங்க போவாது இங்க வந்து செய்யன்னு சொல்லாது. அதான் ஒரு சகோதரத்தை கேட்டேன் ஆரம்பத்துல, இப்ப நான் சினிமாவே பார்க்கறது இல்ல, தியேட்டர் பக்கமே போறதில்லை அப்படின்னாரு. அல்ஹம்துலில்லாஹ். அப்படியா? ஆமா, எல்லாம் வீட்டிலே டிவி விசிஆர். பாவிகளா, சந்தோஷப்பட வழி இல்ல பாருங்க. சந்தோஷமா இது இப்படி, இது சந்தோஷம் புரியல. இது சினிமா தியேட்டர்ல போய் பாக்குறது பரவாயில்லையா? அப்போ தியேட்டர்ல பார்த்தா நீ தானே பார்த்து தொலைவ,
நீ போவே அல்லது உன் பொண்டாடி கூட்டுவாங்க, அவ்வளவுதான் செய்வோம். தியேட்டர்ல அல்லது மாசத்துக்கு கூட 2 பேரும் பார்ப்போம். வீட்டுக்கு வந்து என்ன வருது? கணவன், மனைவி, அம்மா, அத்தா, புள்ள, தங்கச்சி, அக்கா, எவனோ எவ்வளோட ஆடிட்டு இருக்க கொஞ்சம் கூட அந்த வெக்கமான சூடு வரல பாருங்க. பொதுவா தவறு செய்யக்கூடாது, வேற சமாச்சாரம். அந்த தவறை பார்க்கும் பொழுது நம்ம தம்பிட்ட, நம்ம அக்கா தங்கச்சிட்ட சில வார்த்தை பேச முடியுமா? நம்ம ஃப்ரெண்ட் பேசுற மாதிரி பேச முடியுமா? தங்கச்சி உட்கார்ந்துருப்பா, மகா உட்கார்ந்துருப்பா, அசிங்கமான வெரசமான காட்சிகள், இவனும் நெளிவான் அவளும் நெளிவான். ஆரம்பத்துல அதுக்கு இப்ப நெரிசலே கிடையாது. இப்ப எல்லாரும் சாமி ஆட்டம் உட்கார்ந்து பாத்துட்டு நடக்கா இல்லையா? எங்க ஒன்று விட்டுறது பாருங்க. ஒரு தவறுக்கு தவறு பிராயச்சித்தமாக, ஒரு பாவத்திற்கு பாவம் பிராயச்சித்தம் இல்ல. ஒரு தவறு கூடாதுன்னா கூடாது, அடிச்சு நூறுக்கு இஸ்லாம் எங்கேயும் வரக்கூடாது. அது என்ன நீங்க செஞ்ச மக்கள் வந்து சப்பரத்துக்கிட்ட பெயர் வாங்க, நாங்க தேர எழுக்க ஏண்ட எழுக்கிற, அது வேண்டான்னு வரணும் இஸ்லாத்தை பொறுத்தளவுக்கு. அப்படி வழி எப்படி இஸ்லாம் காட்டும், அது கூடாது அப்படிதான் இஸ்லாம் சொல்லும். அதுக்கு பதிலா நான் இப்படி செஞ்சு தர்றேன் அப்படி சொல்லாத இஸ்லாம். அப்படித்தான் மக்களுக்கு அப்படி கேட்டான். ரசூலுல்லாஹ் கேட்டது என்ன? கொஞ்சம் சேஞ்ச் பண்ணித்தான். அவ பக்திலு கொஞ்சம் சேஞ்ச் பண்ணித்தா, இஸ்லாத்தை குர்ஆன் கொஞ்சம் மாற்றித்தா. நீ சொல்றது முழுக்க முழுக்க செய்ய முடியாது, 1-2 விட்டு அப்படி செய். குல்மா யகுல் அன் நகுல மா லைஸ பிஹக்கின் இன் குன்து குல்துஹு ஃபஅல்துஹு சொல்றாங்க. அல்லாஹ் ஜல்ல தஆலா ரசூலுல்லாஹ் சொல்றான். அதாவது குல்மா யகுல் அன் நகுல மா பத்திர, என் இஷ்டப்படி செய்வதற்கு எனக்கு அருகதை இல்லை என்று நபி சொல்லு முடியாது. அந்த ரைட்ஸ் எனக்கு இல்லப்பா, நான் சேஞ்ச் பண்ண முடியாது. இதுதான் சட்டம், இப்படிதான் போகணும். ஸ்ட்ரைட் ஆஃப் இஸ்லாம் சொல்லுவாங்க. இதுதான் இஸ்லாம், இப்படிதான் போகணும், கரெக்டா போகணும். அப்படி எப்படி வளைஞ்சு மாத்தி செய்யறதுக்கெல்லாம் எனக்கு ரைட்ஸ் கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதருக்கு இவன் என்ன சொல்றான்? இப்படிங்கிறான். போகாட்டா யூதன்ட்ட போயிருவானே. ஏன் அந்த சஹாபி உடனே சொன்னாரா? ஏமா யூதன்ட்ட போற தாயத்து வேணாவா, நான் தர்றேன். இல்லடவா ரசூலுல்லாஹ் போய் ஒரு பெரிய தாயத்தை போடுவோம், சூட்கேஸத்துக்கு மாட்டுவோம் சொன்னாங்களா? சொன்னார் அந்த சஹாபி, இன்னமா யக்ஃபீகி கமா கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உனக்கு இந்த மாதிரி நோய்கள் கஷ்டங்கள் வரும் பொழுது வருது, மனசு உழப்புது, மருந்து சாப்பிட்டு சரி வரல, டாக்டரை பார்த்தும் சரி வரல, அந்த நோய் தொடருது. தொடர்ந்தால் ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே அது போதும் உனக்குங்கிறாங்க சார். என்ன சொன்னாரு? அதுஹிபில் பாஸ ரப்பன்னா, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அந்த நோய்களுக்காக நான் மருந்து சாப்பிட்டேன், குணமாக மாட்டேங்குது, நீ குணமாக்கலாம். அல்ல இருக்கு மருந்து சாப்பிட்டு கிளீன் ஆறியா, தாயத்து கட்டிடாத. தாயத்து உன குணமாக்காது, உடலுக்குள்ள போகுது. தாயத்து வெளியிருந்து அப்படி என்ன அனுப்ப போதும், என்ன செய்யாது? அல்லாஹ் இஸ்பியான் சாபி, நீ தானப்பா எனக்கு குணத்தை தர வேண்டும். லா ஷிஃபாவுக ஷிஃபான் வலா யுகாதிரு ஸக்கமன், கொஞ்சம் கூட நோய் இல்லாமல் பூர்ண குணத்தை நீ தான் தர வேண்டும் ரப்பே என்று நீ துஆ செய். இது போதும் உனக்கு. ரசூலுல்லாஹ் இப்படி சொல்லி தர்றாங்க. தகடு தாயத்தை கேட்கிறது ரைட்டாக இருக்குமானால் அது அறுத்து தூர வீசி அந்த சஹாபி இருப்பாரு, வேற தாயத்தை செட் பண்ணி கொடுத்திருப்பாரு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன துஆ செய்றாங்க பாரு, ரசூலுல்லாஹ் எப்படி செய்திருக்காங்கறத பாரு அப்படின்னு சொல்லி இந்த துஆ சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மன் தஅல்லக தமீமத்தன் ஃபகத் அஷ்ரக, எவன் ஒருவன் தாயத்தை தொங்க விடுகிறானோ அவன் இணை வைத்து விட்டான். வார்த்தை இதுல நெளிச்சு வளைச்சு பேசுறதுக்கே வழி இல்ல. தாயத்தை நாள விட்டால் இணை வைத்தான். மன் தஅல்லக ஷைஅன், எதை தொங்க விட்டாலும் சரி, தாயத்து, கயிறு, மண்ணு, மட்டை, கழுதை, குதிரை, என்னத்தை தொங்க விட்டுக்கிட்டு இது என் கஷ்டத்தை போக்குன்னு நினைச்சாலும் சரி. தாயத்து என்ன தாயத்து? மொத்த குர்ஆனை தொங்க விட்டாலும் சிறுக்குதான். குர்ஆனையே தொங்க விடுறான், குர்ஆனையே கஷ்டத்தை போக்கு அப்படி அதை கேட்க சொன்னா, அந்த குர்ஆன் சொல்ல கேளு, அதை நாள விடாத. அதை நாள விடுறதுனால நம்பிக்கை மாறி போகுது இல்லங்க. அல்லாஹ்வுடைய தூதத்தை பாவத்தை மன்னிச்சுன்னு கேட்க கூடாது. குர்ஆன்ல அல்லாஹ்வுடைய லெட்டர்ஸ் போய் ஏற்கனவே சொன்னல, யாராவது மருந்து டோலோ பாரு இந்த மாதிரி எழுதி வச்சுக்கிட்டு, கால் பால் எழுதி வச்சுக்கிட்டு அதை ஒரு நாளை விட்டு நோய் போடணும், எவ்வளவு பைத்தியக்காரத்தனம். போவாது இல்ல, மருந்து சாப்பிட்டா தானே போவோம். அதே மாதிரி குர்ஆனையும் நாளை விட்டாலும் சரி போவாது, உன் கஷ்டம் தீராது. அந்த குர்ஆன் என்ன சொல்லுதுன்னு பாரு, அல்லாஹ்ட கேட்க சொல்லு. நோயை தீர்க்கும் போது துன்பம் போகும்படி கேட்க சொல்லுது. அதுக்கு மாற்றமாக நீ நாளை விட்டான்னு சொன்னா அல்லாஹ் எப்படி நோயை போக்குவானோ அது போல இந்த தாயத்து போக்குதுன்னு நீ நினைக்கிற, இந்த தகடு போக்குதுன்னு நினைக்கிற, தட்டுல போய் கரைச்சு குடிச்சா நோய் போகும்னு நினைக்கிற. அப்படி நினைப்பது சிறுக்கு நாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மன் தஅல்லக ஷைஅன் ஃபகத் அஷ்ரக, எதை நாள விட்டாலும் சிறுக்கு நாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதுக்கு மேல ஒரு வார்த்தை இருக்கு. இன்ஷா அல்லாஹ் இது பற்றி விளக்கம் தொடர்ந்து இன்ஷா அல்லாஹ் அடுத்த தலைப்பில் நான் சொல்றேன். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத்தின் ஆதரவற்றோர் இல்லம் இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளுக்கு அடுத்தபடியாக பெற்றோரை பேணுவது பற்றி இஸ்லாம் அதிகமாக வலியுறுத்துகிறது. பெற்றோரை பேணாதவர்கள் மறுமையில் வெற்றி பெற முடியாது என்று
இஸ்லாம் அறிவுறுத்துகிறது. ஆயினும் இஸ்லாத்தின் இந்த கட்டளையை சில முஸ்லிம்கள் அலட்சியம் செய்து பெற்றோரை வீட்டை விட்டு விரட்டுகின்றனர், பெற்றோரை பிச்சைக்காரர்களாக மாற்றுகின்றனர். இந்த அவல நிலைக்கு பரிகாரம் காணும் வகையில் முதியோர் ஆதரவு இல்லத்தை தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் நடத்துகிறது. தாயன்புடன் உணவு, உடை, மருத்துவம் உள்ளிட்ட 24 மணி நேரமும் செவிலியருடன் கூடிய பராமரிப்பு மற்றும் தனி ஆம்புலன்ஸ் வசதி இவை அனைத்தும் முற்றிலும் இலவசமாக செய்து தரப்படுகிறது. அனாதைகளை அரவணைப்பவரும் நானும் சொர்க்கத்தில் இணைந்திருப்போம் என்ற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அமுத மொழியை ஏற்று அனாதைகளை அரவணைக்கும் இல்லமும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் நடத்தி வருகிறது. இப்பணியை தொடர்ந்து செய்திட உங்கள் நன்கொடைகளையும் ஜகாத்தையும் தாராளமாக வாரி வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். உங்களது நன்கொடைகளை டிடியாகவோ செக்காகவோ மணி ஆர்டராகவோ அனுப்பலாம். டிடி அனுப்புபவர்கள் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் வங்கி கணக்கு எண் 7882748227 இந்தியன் வங்கி மண்ணடி கிளை என்ற பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் மாநில தலைமையகம் 30 அரண்மனைக்காரன் தெரு மண்ணடி சென்னை 1. போன் 044252152226. Allah